Okay, let's start. EVS lesson 8 teeth and digestion. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்னென்னலாம் பார்த்தோம்? இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பிளான்ட்ஸ் அனிமல்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாடி பார்ட்ஸ் பார்த்தோம்ல லாஸ்ட் கிளாஸ்ல EVSல. ஓகே, அதோட கண்டினியூவேஷன் தான் இது. ஓகே, அனிமல்ஸ் அண்ட் தேர் யங் பார்த்தோம். ஓகே, டைஜஷன் நான் உங்களுக்கு இன்னும் பார்க்கலையா? நம்ம டயட்ரி ஃபைபர் அதெல்லாம் பார்த்தோமே. வந்து இது கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன் அதெல்லாம் பார்த்தோம்ல. ஓகே, ஃபுட் ஆர் பேசிக்ஸில் பார்த்தோம்ல. அதில் டீத் அண்ட் டைஜஷன் மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் நிறைய இது நம்ம பார்த்தோம்ல, ப்ரொடெக்டிவ் பார்த்தோம், ஏகப்பட்டது பார்த்தோம். அதில் இப்போ நம்ம டைஜஷன் மட்டும் பார்க்க போகிறோம். இதில் டீத் அண்ட் டைஜஷன். ஓகேவா? ஓகே, இங்கே பாருங்கள். Do all these look the same? All teeth look the same. எல்லா டீத்துமே ஒரே மாதிரி இருக்குமா? Of course இருக்காது. சரியா? ஒரு டீத்தும் ஒரு ஷேப்பில் இருக்கும். Do you know who a dentist is? யார் டென்டிஸ்ட்ன்றவங்க? யார் டென்டிஸ்ட்னா என்னது? பல் டாக்டர், பல் மருத்துவர். பல்லில் இருக்கிற பிரச்சனை, பல்லை சரி பண்ணுறது, பல்லை பார்க்குறாங்கல்ல, அந்த டாக்டர். ஓகே, how many times a day do you brush your teeth? எத்தனை தடவை பண்ணுவீங்க? இப்போ காலையில் மட்டும்தான் பண்ணுவோம். நீங்கள் எத்தனை தடவை பண்ணுவீங்க? சரி, ஓகே. யூஸ்வலாக அதான் காலையில் பண்ணிவிட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணுறது நல்லது, நல்ல ஹேபிட். சரியா? அடுத்தது, do you know why it is important to chew our food well? நம்ம இது லாஸ்ட் இதுலேயே பார்த்தோம். எதுக்கு வந்து நம்ம வந்து நல்லா மென்று சாப்பிடணும் சொல்லுங்கள். அப்பதான் டைஜஷன் நல்லா ஈக்கரமா ஆயிடும். ஓகே, வெரி குட். நம்ம நல்லா சூ பண்ணி சாப்பிட்டோம்னா டைஜஷனுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? நம்ம சூ பண்ணும்போது நம்ம எச்சி இருக்குல்ல, சலைவா இருக்குல்ல, சலைவா வந்து அந்த ஃபுட்டோட மிக்ஸ் ஆகி உள்ளே போகும்போது ஈஸியாக நடக்கும் டைஜஷன். பிரேக் ஆச்சுன்னா சரியா? அதுக்கு தான் ரொம்ப அவசரமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மெதுவாக மென்று சாப்பிடணும். ஓகே, லேர்னிங் அவுட்கம்ஸ். The learner learns about teeth and the kinds of teeth. டீத்லேயே நம்ம என்னென்ன கைண்ட் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் ஹெல்த்தி ஹீட்டிங் ஹேபிட்ஸ். ஓகேவா? ஹெல்த்தி ஹீட்டிங் ஹேபிட்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு எந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம், எப்படி சாப்பிடணும். ஓகேவாம்மா? ஓகே, ஆர் டீத் வி ஆல் டேக் இன் ஃபுட் த்ரூ த மவுத். ஓகேவா? இது ஒன்றும் உங்களுக்கு சொல்ல புரிய வைக்க வேண்டியதில்லை, வாய் வழியாக தான் சாப்பிடுவோம். த மவுத் ஹேஸ் டீத் விச் ஹெல்ப் இன் பைட்டிங். ஓகேவா? அண்ட் சூயிங் த ஃபுட். பைட்டிங்னா கடிக்கிறது, சூனா மெல்றது. ஓகேவா? வி டு நாட் ஹாவ் எனி டீத் வென் வி ஆர் பார்ன். கரெக்டாக? குழந்தைக்கு பார்த்துருக்கீங்களா? குழந்தைக்கு பல் இருக்காது. சரியா? அந்த இது மட்டும்தான் இருக்கும், கீழே இருக்க அந்த கம்மு மட்டும்தான் இருக்கும். ஓகே, பை 2.5 years ஆஃப் ஏஜ் அபவுட் 20 teeth கம் அப். ஓகே, நம்ம யூஸ்வலாக ஹியூமன் பீயிங்க்கு வந்து அரௌண்ட் 2.5 வயசு இருக்கும்போது நமக்கு 20 பல் வந்துடும். மொத்தம் எத்தனை பல் சொல்லுங்கள் யாராவது? ஹியூமனுக்கு ஓகே 32. ஃபுல்லி க்ரோன் வந்து 32. ஓகேவா? ஓகே, திஸ் செட் ஆஃப் டீத் இஸ் கால் மில்க் டீத். இதை தான் நம்ம வந்து தமிழில் வந்து பால் பல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 20 பல்லு வளருது பாருங்க, அதெல்லாம் பால் பல்லு. சரியா? மில்க் டீத் ஆர் ஆல்சோ கால் டெம்பரரி டீத். ஏன் இதை வந்து பால் பல்னு சொல்கிறோன்னா, இந்த 20 பல்லுமே விழுந்து திரும்ப வளரும். சரியா? அதனால தான் இது பால் பல்லு. அது பெர்மனண்ட்டாக இருக்காது. சரியா? வென் யூ க்ரோ, அதனால தான் அது வெள்ளையாக இருக்குல்லடா, அதனாலடா. ஓகே, வென் யூ க்ரோ என்ன ஆகும்னா இந்த 20 பல்லும் வந்து ஒரு தடவை விழுகும். சரியா? அடுத்த தடவை அதே இடத்துல புதுசாக பல்லு வரும், அவ்வளோதான், பெர்மனண்ட் ஆகிடும். அவன் 32 பல்லும் விழுந்து முளைக்காதுமா. சரியா? 32ல் 20 பல்லு நம்ம பிறந்து முதல் 20 பல்லு வருது பாருங்க, அதுதான் வந்து விழுந்து வளரும். சரியா? ஓகே, ஆஸ் த சைல்ட் ஸ்டார்ட் க்ரோயிங் ஓல்டர், தீஸ் மில்க் டீத் ஸ்டார்ட்ஸ் ஃபாலிங் 1 by 1 ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் 6. கரெக்டாக? 6 வயசில் கொஞ்சம் வேரி ஆகும் சில பேருக்கு. ஓகே, பட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 6 வயசுலேருந்து விழ ஆரம்பிக்கும் அந்த 20 பல்லும். ஸ்லோலி நியூ அண்ட் பிக்கர் ஒன் ஸ்டார்ட்ஸ் க்ரோயிங். என்னென்னா அப்போ வந்து விழுந்துட்டு அதுக்கப்புறம் அது கீழேயே வந்து வளரும். ஓகேவா? சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா விழறதுக்கு முன்னாடியே பல் வளர ஆரம்பிச்சிடும். அதனால தான் சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து பல் பின்னாடி வளரும். பார்த்துருக்கீங்களா? சில பேருக்கு முன்னாடி ஒரு பல் இருக்கும், பின்னாடி இருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அது விழறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், கீழேருந்து வளர ஆரம்பிச்சிடும். அது வளர்கிறதுக்கு இடம் இருக்காது. அப்போ என்ன பண்ணும், உள் பக்கமாக வளர்ந்துடும், இல்லை வெளி பக்கமாக வளர்ந்துடும். சரியா? அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஓகே, திஸ் செகண்ட் செட் ஆஃப் டீத் ஃபார்ம் த பெர்மனன்ட் டீத். பாருங்கள், டெம்பரரி டீத்ன்றது என்னது? மில்க் டீத். அது வந்து 20 தான் இருக்கும்.
பெர்மனன்ட் டீத் வந்து 32. எவ்வளோ 32. ஓகே தேர் ஆர் 32 பெர்மனன்ட் டீத். தே ரிமைன் த்ரூ அவுட் த ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் அண்ட் ஆர் ஆல்சோ நோன் ஆஸ் த பெர்மனன்ட் செட். ஓகே இது வந்து நம்ம வந்து ஒரு மனுஷங்க வந்து சாகிற வரையும் வந்து 32 பல்லும் இருக்கும். அதுக்கு நடுவில் வந்து அவங்களுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி இல்லை கம்மு வீக் ஆகி பல்ல பிடுங்கிறது இல்லைனா சொத்த பல்லு சொல்லுவாங்க பார்த்துறீங்களா, பல்லு நம்ம ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலன்னா பூச்சி கீச்சி வந்துடும், அப்போ பிடுங்கிடுவாங்க, அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். பட் நார்மலாக பார்த்தோன்னா எல்லா ஹியூமன் பீயிங்க்கும் வந்து இந்த 32ன்றது வந்து சாகிற வரையும் இருக்கும் ஆவரேஜாக. சரியாம்மா? குரு பிரசாத்துக்கும் இது பத்த பல்லு இருந்தனால எடுத்து சில்வர் பல்ல போட்டாங்க. சரி ஓகே. கைண்ட்ஸ் ஆஃப் டீத். தேர் ஆர் 4 கைண்ட்ஸ் ஆஃப் டீத் இன் அ பெர்மனன்ட் செட். ஓகேவா? அந்த பெர்மனன்ட் செட்டில் 32 இருக்குல்ல, அதில் 4 கைண்டாக பிரிக்கிறாங்க, 4 வகையாக. என்னென்னு பார்க்கலாமா? டீத்ஸ் ஆர் மெயின்லி நீடட் டு பைட் அண்ட் சூ ஆர் ஃபுட். பைட் அண்ட் சூ தான் கீவேர்டு. ஓகேவாம்மா? பைட்டுனா கடிக்கிறது, சூனா மொல்றது. வேறு எதுக்கு அது யூஸ் பண்ணுவீங்களா பல்ல? யோசிச்சு சொல்லுங்கள். பல்ல காட்டி சிரிக்கிறதுக்கு. சரி ஓகே அவ்வளோதான். சரியா? 2 தான் மெயின் பர்பஸ். ஓகே. கைண்ட்ஸ் ஆஃப் டீத். தேர் ஆர் 4 கைண்ட்ஸ் ஆஃப் டீத் இன் அ பெர்மனன்ட் செட். பார்த்தாச்சு. அக்கார்டிங் டு த கைண்ட் ஆஃப் ஒர்க் தி டூ, டீத்ஸ் ஆர் ஆஃப் 4 கைண்ட்ஸ். ஓகே. அந்தந்த பல்லு எந்தெந்த பல்லு எது எதுக்கு பயன்படுது, எது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், அதை வச்சு 4 இதாக பிரிச்சிருக்காங்க. சரியாம்மா? ஃபஸ்ட்டு இன்சைசர். இன்சைசர் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகே. இன்சிசர். இன்சிசரா இன்சைசராடா? அப்படிதான் மேம் சொல்லுவாங்க. இன்சிசர். அப்படியா? சரி ஓகே. இன்சிசர் வந்து எதுக்கு சொல்லுங்க பாப்போம். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், அது சொல்லுங்க பாப்போம். இன்சிசர் நம்ம அனிமல்ஸ் படிக்கும்போது படித்தோம். எந்த எந்த அனிமலுக்குலாம் வந்து ஹெர்பிவோர்ஸ். ஹெர்பிவோர் சொல்லுங்க. ஹெர்பிவோர். ஹெர்பிவோர்க்கா? சி இன்சைசர். உங்க மேம் என்ன சொல்லுங்க? சொல்ல இன்சிசர். அப்படியே போட்டான்னு வை, எண்ணெயை போட்டு குழப்பறான். இன்சைசர் தான்மா. சரியா? அதோட ஸ்பெல் வந்து இன்சைசர் தான் படிக்கணும். ஓகே. இன்சைசர்ஸ். ஓகே. கேனைன்ஸ். ஓகே. ப்ரீமோலார்ஸ் அண்ட் மோலார்ஸ். ஓகேவா? இன்சைசர் வந்து ஓகே தேர் ஆர் 8 இன்சைசர்ஸ் இன் ஆல். ஓகே. 8. மேலே 4 கீழே 4. சரியா? ஓகே. 4 in the upper jaw. ஜான்றது இந்த தாடை. சரியா? இதை தான் ஜான் சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, இதை தான் ஜான் சொல்லுவாங்க. சரியா? ஜா. அண்ட் 4 in the lower one. ஓகே. they are used for cutting and biting or food. ஓகே. ஸோ முன்னாடி இருக்குது பாருங்கள் இந்த 4 இந்த 4. ஓகேவா? அதை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? இன்சைசர். சரியாம்மா? ஓகே. இந்த முன்னாடி இருக்கிற 4 அப்புறம் கீழே இருக்கிறது. சரியா? ஓகே. அடுத்தது வந்து கேனைன்ஸ். தேர் ஆர் 4 கேனைன். கேனைன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த லயனுக்குள்ள ஃபுல்லா கேனைனா தான் இருக்கும். சரியா? அது டேர ஃப்ளஷ் பண்றதுக்கு. டேர ஃப்ளஷ் பண்றதுக்குடா. ஃப்ளஷ் டேர் பண்றதுக்கு. ஓகேவா? கடிக்கிறதுக்கு. ஷார்ப்பா இருந்தா இப்படி கடிச்சு பிக்க முடியும். சரியா? ஓகே. ஆமா. மோஸ்ட்லி பார்த்தனா எந்த அனிமல்ஸ்க்குலாம் வந்து கேனைன்ஸ் இருக்கும்? ஆம்னிவோர், கார்னிவோர். ஓகேவா? ஆமா. ஹெர்பிவோருக்கு அது தேவைப்படாது, ஏன்னா அதுக்கு வந்து சூ பண்ணுறதுக்கு தான் தேவைப்படும். ஓகே. தேர் ஆர் 4 canines teeth in all. 1 canine on both sides of incisor. இதோ இருக்கு பாருங்க, சிங்கப்பல்லு சொல்லுவாங்களே, இங்கே பாருங்க ஷார்ப்பாக நமக்கு வரும் பாருங்க இந்த இடத்துல கீழே மேலே ஷார்ப்பாக இருக்குது பாருங்க, அதுதான் வந்து கேனைன்ஸ். 4 தான் இருக்கும். ஓகேவாம்மா? மேலே 4 கீழே 4. இங்க 2 கேனைன் வந்துச்சு. உடஞ்சிருச்சா? சரி ஓகே. ரொம்ப நல்லது. நான்வெஜ் சாப்பிட வேணாம். ஓகே. கேனைன்ஸ் ஆர் ஷார்ப் அண்ட் ஆர் யூஸ்டு ஃபார் டேரிங் ஃபுட். ஓகேவா? அது வந்து நம்ம மீட்டுக்கு மட்டும் கிடையாது, எல்லா ஃபுட்டும் டேர் பண்ணுறதுக்கு தான். பட் மற்ற ஃபுட்டெல்லாம் சாஃப்டாக இருக்கும், அந்தளவுக்கு நமக்கு டேர் பண்ணுற மாதிரி இருக்காது. அதனால தான் வந்து யூஸ்வலாக வந்து நம்ம இதுக்கு தான் வந்து இந்த டேர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம் ஃப்ளஷ்ஷு. ஓகேவா? மீன்ஸ் வந்து மீட்டு. இன் ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமல் லைக் டைகர்ஸ், லயன் எக்ஸெட்ரா த கேனைன்ஸ் ஆர் பிக்கர் அண்ட் வெரி ஷார்ப். நமக்கு இருக்க மாதிரி இருந்தால் அதால் டேர் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம வந்து சமைச்சு சாப்பிடுவோம். கரெக்டாக? நம்ம ஃபுட்டு எல்லாமே குக் பண்ணி சாஃப்டாக தான் சாப்பிடுவோம். பட் அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் ராவாக சாப்பிடும், பச்சையாக. ஓகேவா? ஸோ இன்னும் ஷார்ப்பாக வேணும் அதுக்கு, இல்லைனா அதால் பிக்க முடியாது. இப்போ நம்மக்கிட்டே வந்து கறி வந்து கொஞ்சம் வேகாமல் பச்சையாக இருந்ததுன்னா நம்ம கடிக்க முடியாது. பார்த்துருக்கீங்களா? என்ன தான் கடித்தாலும்
கடிக்க முடியாது. ஓகே, அதனால் நமக்கு வந்து லைட்டாக தான் ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா நம்ம அனிமல்ஸ்க்கெலாம் பார்த்தோன்னா நல்லா ஷார்ப்பாக லென்த்தாக இருக்கும். ஸோ தட் வந்து டீப்பாக போய் ஃப்ளஷ் பண்ண முடியும். ஓகேவாம்மா? ஓகே, த கேனைன்ஸ் ஆர் பிக்கர் அண்ட் வெரி ஷார்ப் ஸோ தட் டேரிங் ஃப்ளஷ் இஸ் ஈஸியர். ஓகே, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல இதெல்லாம் எப்படி வந்து இந்த மாதிரி ஷார்ப் ஆச்சு, நமக்கு எப்படி சின்னதாக இருக்குது, இது எல்லாமே என்னது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எதனால் இந்த மாதிரி நடக்குது, அதுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்கேன். எதனால் வந்து இந்த மாதிரி வந்து ஆகுது, நம்ம எப்படி பாடி கலர் வந்து நமக்கு எப்படி வந்து இந்த ஏஷியாவில் இருக்கவங்களுக்கு டார்க் ஆச்சு, போலார் ரீஜனில் எப்படி பேர்லாம் வந்து ஒயிட் ஆச்சு, அந்த கிளைமேட் அது ஒரு நாளில் நடந்துருமா? நடக்காது, ரொம்ப நாள் ஆகும்ல. அது என்னது, பரிணாம வளர்ச்சி. சரியா? ஓகேவா? பரிணாம வளர்ச்சி பொறுமையாக கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஒரு 1000 இயர்ஸ் 10,000 இயர்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்கோம் நம்ம, அடாப்டேஷன். பார்த்து சொல்லியிருக்கோம்ல, படிச்சிருக்கோம்ல, அடாப்டேஷன், அடாப்ட் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி தான் வந்து எல்லா அனிமல்ஸுமே தன்னை அடாப்ட் பண்ணிக்கும். ஓகே, ஆமாம். ஓகே, அடுத்தது பாருங்க, ப்ரீ மோலார். தேர் ஆர் 8 ப்ரீமோலார் இன் ஆல், 2 on each side of canine. கேனைனுக்கு உள்ளே இருக்குது பாருங்கள். ஓகேவா? அதுதான் ப்ரீமோலார். கீழே காமிச்சிருக்காங்க பாருங்கள், 2 தான் காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இதே மாதிரி வந்து அந்த பக்கம் இருக்கும், மேலேயும் இருக்கும். புரியுதாம்மா? அவங்க ஒன்று காமிச்சிருக்காங்க. இன்சைசர் முன்னாடி இருக்க பல்லு, கேனைன்றது சைடில் உள்ள ஷார்ப்பு பல்லு, மோலார்ன்றது உள்ள இங்கே இருக்கிற 2 பல்லு. அதில் தான் ஈஸியாக சீவ் பண்ணுவோம். அதனால தான் அது ஃப்ளாட்டாக இருக்கும் அந்த பல்லு. ஓகேவா? நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிற பல்லில் சீவ் பண்ண மாட்டோம், உள்ளே இருக்கிற பல்லில் தான் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ப்ரீ மோலார். ஓகேவாம்மா? உள்ளே இருக்கிற பல்லு. ஓகே, தேர் ஆர் 8 ப்ரீ மோலார். ரைட்டில் 2, லெஃப்டில் கீழே 2, அதே மாதிரி மேலே ரைட்டில் 2, மேலே லெஃப்டில் 2, 8. ஓகே, 2 on each side of canines. There are broad teeth and help to crack food and chew it. பார்த்தீங்களா? இப்போ நட்ஸ் எல்லாம் கடிக்கும் போது இங்கே தான் கடிப்போம், அந்த கிராக் பண்ணுற மாதிரி இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாம். சரியா? கடித்து அங்கே தான் வந்து சீவ் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது வந்து மோலார், கடவா பல்லுன்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்கும் பாருங்க. ஓகே, there are 12 molars. ஓகேவா? இன் ஆல் they are bigger, flatter, broader teeth. பிக்காக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும், ப்ராடராக இருக்கும்னா நல்லா பெருசாக இருக்கும் சர்ஃபேஸ். ஓகே, வித் அ ப்ராட் அப்பர் சர்ஃபேஸ் டு சீவ் அண்ட் கிரைண்ட் த ஃபுட். அதுவும் வந்து சீவ் பண்ணுறதுக்கு தான், நல்லா சீவ் பண்ணி கிரைண்ட் பண்ணுறதுக்கு. பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ் நீட் டு சீவ் அண்ட் கிரைண்ட் தர் ஃபுட் அ லாட். கரெக்டாக? பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ்லாம் வந்து சீவ் பண்ணணும். நல்லா மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா படுத்துருக்கும் போது பார்த்தீங்கன்னா அது முதல்ல சாப்பிட்டுடும், அப்புறம் உள்ளே இருக்கிறது எடுத்து சீவ் பண்ணிட்டு இருக்கோம். மாடெல்லாம் எங்கேயாவது நீங்கள் மாடெல்லாம் உட்காந்துருக்கும் போது எப்பயாவது நீங்கள் வெளில இருந்தீங்கன்னா பாருங்கள், அது என்ன பண்ணுன்னா வாயன்னு பண்ணிகிட்டு இருக்கோம். அது என்ன பண்ணுன்னா, அது ஏற்கனவே சாப்பிட்டுச்சுல்ல, சாப்பிட்டதை வந்து திரும்ப இது பண்ணி வாயில் வச்சு சீவ் பண்ணும். அதுக்கு அந்த 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 இது இருக்குது, அந்த பவர் இருக்குது. அதுக்கு மீன்ஸ் வந்து அதை பண்ண முடியும் அதால். ஓகேவா? சாப்பிடும்போது வந்து அதுக்கு டைம் இருக்காது அவ்வளோ நேரம் சீவ் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன பண்ணிட்டோம், சாப்பிட்டுட்டு திரும்ப உள்ளேருந்து சக் பண்ணி அது வாயில் எடுத்துகிட்டு வந்துட்டு திரும்ப சீவ் பண்ணும். நல்லா சீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அது ஸ்டொமக்குக்கு அனுப்பும், டைஜஷனுக்கு. புரியுதாம்மா? ஓகே, ஆமாம், மெதுவாக பண்ணும், அப்போ தான் அதுக்கு டைஜஷன் நடக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்தது. ஆமாம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகே, இது நம்பர்ஸில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. சரியா? அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகே, இன்சைசர் வந்து 8, கேனைன்ஸ் வந்து 4, ப்ரீ மோலார் 8, மோலார் வந்து 12. இது எல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 32 வந்துடும். ஓகேவா? ஓகே, ஃப்ளாட்டர், ப்ராடர் டீத் இது பார்த்தாச்சு, பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ் பார்த்தாச்சு. கீழே பாருங்கள், இந்த இது உங்களுக்கு வரைய சொல்லி மார்க் பண்ண சொன்னாங்கன்னா பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி பல்லு வரைஞ்சிட்டு அந்தந்த லொக்கேஷனை காமிச்சிங்கன்னா போதும். இன்சைசர்ன்றது ஃப்ரண்ட்டில் உள்ளது, கேனைன் வந்து அந்த சைடில் உள்ளது, அப்புறம் மோலார், ப்ரீ மோலார், அவ்வளோதான். ஓகேவாம்மா? இதில் நீங்கள் அந்த இதில் இது காமிச்சிங்கன்னா போதும். ஓகே, அடுத்தது பாருங்கள், பார்ட்ஸ் ஆஃப் டூத். இதில் இந்த இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், பட்டனு. ஆப்பில் பாருங்கள் அதை. ஓகே, ஆப்பில் பார்த்தீங்கன்னா மேபி வீடியோ காமிச்சிருப்பாங்க ஈஸியாக. அதே மாதிரி பல்லு பாருங்கள், ரூட் எப்படி இருக்குது பாருங்கள். இன்சைசர், கேனைன், ப்ரீ மோலார், மோலார். அந்த ரூட்டு பார்த்தீங்களா கீழே, அது நல்லா ரொம்ப முக்கியம். மோலார் வந்து நல்லா ப்ராடாக இருக்குது, அதனால் அது ரூட்டுக்கு வந்து நிறைய தேவைப்படும். அதனால தான் 3 லெக் மாதிரி இருக்கும் கீழே பாருங்கள். ஓகே, ப்ரீ மோலாருக்கு 2 இருக்கும்.
பல்ல நீங்கள் உள்ளம்போது எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். கேனைனுக்கு இப்படி ஷார்ப்பாக இருக்கும், இன்சைஸாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். பல் இப்படி இருக்காது, ஒரே ரூட்டு மாதிரி இருக்கும். ஓகே, அங்கே பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வரையும் போது கரெக்டாக வரையணும். மேலே பாருங்கள், இன்சைஸ் இருக்குது, லைட்டாக ஃப்ளாட்டாக இருக்கும். கேனைனுக்கு ஷார்ப்பாக போடணும். ப்ரீ மோலார் லைட்டாக ஃப்ளாட்டாக இருக்கும், மோலார் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும். மேலே பாருங்கள். ஓகேவா? ஓகே, பார்ட்ஸ் ஆஃப் டூத். இப்போ வந்து அந்த ஒரு டீத்துக்கும் டூத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள். சிங்குலர் ப்ளூரல். வெரி குட். டூத் சிங்குலரா ப்ளூரலா? பார்த்தீங்களா, இங்கே தான் தப்பு பண்ணுவீங்க. ஓகே, டூத் வந்து சிங்குலர். ஓகே, டீத்து தான் வந்து ப்ளூரல். ஓகே, உங்களுக்கு என்னது டைட்டில்? டீத் அண்ட் டைஜஷன். டீத்னா பற்கள். ஓகே, அதே மாதிரி கீழே வரைஞ்சி காமிச்சிருக்கிறது பாருங்கள், பார்ட்ஸ் ஆஃப் அ டூத். டூத் ஒரு பல்லு தான். ஓகே, டூத். பார்ட்ஸ் ஆஃப் அ டீத்துன்னு சொல்லக்கூடாது, பார்ட்ஸ் ஆஃப் அ டூத். சரியா? ஓகே, அங்கே பாருங்கள், பல்லு வரைஞ்சி காமிச்சிருக்காங்க பாருங்கள். பல்லு நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது அது சும்மா ஒரு வெள்ளை லேயர் மட்டும் தான் தெரியும். பட் அதுக்குள்ளே பார்த்தோன்னா இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை தான் காமிச்சிருக்காங்க. சரியா? அதெல்லாம் பார்ட்ஸை பிரிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த பார்ட்ஸை பார்க்கணும் பாருங்கள். மேலே இருக்குல்ல, நம்ம தொடுற அளவுக்கு இருக்குல்ல, மேலே கையை வச்சு தொடுறோம்ல, அதுக்கு பேர் க்ரௌன். க்ரௌன்னா என்னது? யூஸ்வலாக க்ரௌனுக்கு மீனிங் என்னது? க்ரௌன்னா மகுடம், மேலே மேலே வைக்கிறது. இப்போ பல்லு அது மேலே இருக்கிறதுனால அதுக்கு பேர் க்ரௌன். ஓகேவா? அதுக்கு மேலே மகுடம் மாதிரி இருக்காது, க்ரௌன். ஓகே, கீழே இருக்கிறது என்னது? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரூட்டு. பிளான்ட்டுக்கெல்லாம் எப்படி வேறு இருக்கோ அந்த மாதிரி டூத்துக்கும் அந்த ரூட்டு சரியில்லைன்னா, ஆமாம், பல்லு ஒழுங்காக நிற்காது. ஓகே, விழுந்துடும். ஆமாம். அப்புறம் அந்த சைடில் இங்கே இருக்குது பாருங்கள், நம்மளுக்கு ஒரு பல்லுக்கும் நடுவில் இப்படி போயிட்டு வரும் பாருங்கள் அந்த டிஷ்யூ. ஓகேவா? நமக்கு இங்கே ரெட்டிஷ் ப்ரௌன் மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும் பாருங்கள், அதுதான் கம்ஸ். கம்மு எதுக்கு யூஸ் ஆகும்? ஒட்டுறதுக்கு. ஆமாம், ஒட்டுறதுக்கு. பல்லுக்கு ஓரத்தில் இப்படி போகும் படுறான். ஓகேவா? ஓகேவாம்மா? ஓகே, அது வந்து என்னன்னா கம்ஸு. கம்மு ஒழுங்காக இருந்ததுன்னா தான் பல்லு நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்கும். கம்மு வீக் ஆச்சுனாலும் பல்லு விழுந்துடும். சரியா? ஸோ டீத்துக்கு என்ன முக்கியம்? ரெண்டும் முக்கியம், ரூட்டும் முக்கியம், கம்ஸும் முக்கியம். கம்மு வீக் ஆச்சுன்னா என்ன ஆகும் பார்த்துருக்கீங்களா? சில பேருக்குலாம் பல்லு தேய்க்கும் போது இல்லை சாப்பிடும் போதெல்லாம் ரத்தம் வரும், பார்த்துருக்கீங்களா? சில பேருக்கு கொஞ்சம் வயசானவங்களுக்குலாம் அடிப்படுறது இல்லை, நார்மலாகவே அவங்களுக்கு இப்போ கம்மு வீக்காக இருந்ததுன்னா எதையாவது கடிக்கும் போது இல்லை சாப்பிடும் போது பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து இங்கெல்லாம் வந்து ரத்தம் வரும். ஓகே, அப்போ என்ன அர்த்தம்னா அவங்க கம்மு ரொம்ப வீக்காக இருக்குன்னு அர்த்தம். புரியுதாம்மா? ஸோ ரூட்டு சரியில்லைன்னா பல்லு ஆடும். சரியா? கம்மு சரியில்லைன்னா ஆமாம், பல்லு விழாது. இந்த கீழெல்லாம் பார்த்தோன்னா ரூட் எக்ஸ்போஸ் ஆகும். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்கலாம் பார்த்தீங்கன்னா பல்லில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த கம் வந்து கீழே இறங்கிக்கிட்டே இருக்கும், இறங்கிட்டு ஓட்ட தெரியும், இல்லைன்னா ரூட்டே தெரியும் ஆக்சுவலாக பார்த்தோன்னா, அந்த மாதிரிலாம் ஆகும். சரியாம்மா? ஸோ கம்மும் ரொம்ப முக்கியம், ரூட்டும் ரொம்ப முக்கியம். ஓகே, ரெண்டுமே ரொம்ப முக்கியம். நம்ம ஆல்ரெடி வைட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் பார்த்தோம். ஓகே, அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டால் தான் வந்து கம்ஸு இந்த ரூட்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். யூஸ்வலாக பல்லுக்கு எது ரொம்ப முக்கியம்? கால்சியம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, போனு, டீத்து, இதுக்கெல்லாம் எது முக்கியம்? கால்சியம். ஸோ கால்சியம் அதிகமாக இருக்கிற ஃபுட்டு சாப்பிட்ணும் நம்ம. ஓகே, தோ வி ஹாவ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டீத், ஆல் ஆர் டீத் ஹாவ் த சேம் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஈவன் வந்து நம்ம டீத்து 4 கைண்டில் இருந்தாலும் வித்தியாசமாக இருந்தாலும் பட் ஓவராலாக வந்து அந்த ஒரு இதுலேயும் இருக்கிறது வந்து சேம் தான், மீன்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர். இப்போ ட்ரீஸ் இருக்குல்ல, ட்ரீயில் எவ்வளவோ ட்ரீ இருக்குது, கரெக்டாக? மேங்கோ ட்ரீ இருக்குது, நிறைய ட்ரீ இருக்குது. ஆனால் ட்ரீயோட ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். ஒரு ட்ரங்க் இருக்கும், ரூட் இருக்கும், பிரான்ச்சஸ் இருக்கும், லீஃப் இருக்கும், அப்புறம் ஃப்ளவர் வரும், ஃப்ரூட் வரும், கரெக்டாக? அந்த மாதிரி 4 கைண்டு பல்லு இருந்தாலும் எல்லா பல்லுக்குமே இந்த 3 இருக்கும், க்ரௌன், ரூட், கம். இது 3 வந்து இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க பேசிக் ஸ்ட்ரக்சர். அதுதான் when we open our mouth we can see our teeth. when we see is not our entire tooth. நம்ம பார்க்குறது என்டையர் டூத் கிடையாது. சரியா? முழு பல்லையும் நம்ம பார்க்கல, ஏன்னா ரூட் உள்ளே இருக்குது, கரெக்டாக? க்ரௌன் மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். இட் இஸ் ஆக்சுவலி ஒன்லி பார்ட் தட் இஸ் விசிபிள் டு அஸ். ஈச் டூத் ஹேஸ் அ க்ரௌன் அண்டர் ரூட். பாருங்கள், டூத்தில் வந்து என்ன இருக்கும்? க்ரௌனு, ரூட். அது சைடில் பிடிச்சிட்டு இருக்கிறது கம்மு. ஓகேவா? ஓகே, த க்ரௌன் இஸ் த பார்ட் வி சி. நம்ம பார்க்கறது க்ரௌன் மட்டும்தான். வைல் த ரூட் இஸ் த பார்ட் இன்சைட் த கம். கம்முக்குள்ளே கீழே இருக்கும். பல்லு விழும்போது எடுத்து இந்த உள்பக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்தோட லைட்டாக இருக்கும், பார்த்துறீங்களா? அதான் ரூட்டு. இப்படி கொஞ்சம் ஷார்ப்பாக உள்ளே இப்படி போகும். இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்கும், ஷார்ப்பாக.
திருப்பி பார்த்தா தெரியாமா தலைகீழ, அதுதான் ரூட். ஓகே, the crown is the part we see while the root is the part inside the gums. The gums hold the teeth in their places. அண்டர்லைன் பண்ணுங்க. கம்முயோட யூஸ் என்னது? ஹோல்ட், பிடிச்சிருக்கிறது. hold the teeth in their places. அந்த இடத்துல விட்டு நகராம பிடிச்சிட்டு இருக்கிறது தான் கம்மோட வேலை. ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்து எனாமல், த அவுட்டர் ஒயிட் பார்ட் ஆஃப் டூத். எனாமல்ன்றது வந்து வெளியில் வெள்ளையாக இருக்குது பாருங்கள் நமக்கு, அது வந்து நம்ம எனாமல்னு சொல்லுவோம். சரியா? இது ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் இந்த ஹியூமன் பாடி. அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து பல் விளக்கும் போதோ இல்லை சாப்பிடும் போதோலாம் அது எதுவும் ஆகாது. ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருந்தால் என்ன ஆகும், நமக்கு பல் தேய்க்கும் போதே அது கரைஞ்சிரும். கரெக்டாக? இல்லைன்னா சாப்பிடும் போதே வந்து சிப் ஆகிடும். அந்த மாதிரிலாம் ஆகாது. மேலே இருக்கு பாருங்கள், இதுதான் எனாமல். ஓகே, ஆக்சுவலாக கோட்டிங், பல்லு மேலே இருக்கிற கோட்டிங் தான் வந்து எனாமல். எல்லோ கலர் வந்து அது ஏன் அப்படி ஆகுதுன்னா வந்து அவங்க சாப்பிட்ற பொருள், இல்லை பல்லு ஒழுங்காக தேய்க்க மாட்டாங்க, இல்லை பல்லை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, இல்லை அந்த வெளியில் இந்த கார்பனேட்டட் வாட்டர், ஜங்க் ஃபுட்டு, ஓகே, அந்த மாதிரி சாப்பிடுவாங்க, இல்லை காஃபி டீ அதிகமாக குடிப்பாங்க, இல்லை சிகரெட் பிடிப்பாங்க, இல்லை புகையில போடுவாங்க, இல்லை வெத்தலைப்பாக்கு போடுவாங்க. போட்டால் வந்து என்ன ஆகும்னா அந்த பல்லோட கலர் கொஞ்ச நாளில் மாறும். அந்த அதில் இருக்கிற சாயம் அதில் கோட் ஆகுமா? துண்டு இருக்குது, ஒயிட்டாக வாங்குகிறோம், ஒரு வருஷம் கழிச்சு துண்டு, அந்த துண்டு ஒயிட்டாகவே இருக்கும், கலர் மாறும். ஏன் மாறும்? நம்ம அடிக்கடி அதை தொடச்சி அதில் அழுக்கு போட்டு அப்புறம் துவைச்சாலும் இருந்தாலும் அது மேலே அந்த அழுக்கு லேயர் ஃபார்ம் ஆகிடும்ல. புரியுதாம்மா? அதே மாதிரி தான் டீத்தும். நம்ம ஏதாவது ஒரு கலரை வந்து இப்போ அதை வந்து கோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம்னா ஓவர் த பீரியட் என்ன ஆகும்னா அந்த கலர் மேலே படிஞ்சிடும். அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணணும். எனாமல்ன்றது வெளியில் இருக்கிறதுமா, அந்த ஒயிட் கோட்டிங்மா. ஓகே ஓகே, எனாமலும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனாமல் வந்து நம்ம எப்படிலாம் பாதுகாக்கலான்னா, ஓகே, ப்ரஷ் பண்ணுறோம்ல, நார்மலாக ப்ரஷ் பண்ணும்போது ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. ஓகே, சும்மா அந்த ப்ரஷ்ஷை வந்து நம்ம ஜென்டிலாக தான் கையில் பிடிக்கணும். ஓகேவாம்மா? அப்படியே நம்ம அழுத்தி தேய்ச்சா அழுக்கு நல்லா போயிட்டு அப்படியே வெள்ளையாகிடும், அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கக்கூடாது. அப்படி தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. அது ஆக்சுவலாக அப்படி கிடையாது. நான் கூட சின்ன வயசில் அப்படி தான் நினச்சிலாம் போட்டு தேய்ப்பேன். ஓகே, பட் அது உண்மை கிடையாது. ஜென்டிலாக பிடிக்கணும் ப்ரஷ்ஷை. யூஸ்வலாக இந்த 2 விரல் தான். ஓகே, ஜென்டிலாக பிடிச்சி ரொட்டேஷன். ஓகேவா? நம்ம சர்க்கிளாக வந்து தேய்க்கணும். எதுக்காக சர்க்கிளாக தேய்க்கணும்னா ஹரிசான்டல், வெர்டிக்கல் 2 இதுவுமே போகணும். இந்த சைடில் இருந்தால் அழுக்கு வரணும், இப்படியும் வரணும் அழுக்கு. ஏன்னா இந்த கேப்பில் வந்து கோடாக இருக்குது, அதில் தான் இருக்கும் அழுக்கு. ஓகே, சர்க்குலரில் தேய்க்கணும். ஓகே, அப்போ தான் வந்து நம்ம எனாமலை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். எனாமலுக்கு வந்து ரொம்ப ஓவர் ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது ஒன்று. இன்னொன்று, இந்த அசிடிக் இருக்குது தெரியுமா? அசிடிக் சில விஷயம்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லெமன், அதுக்கப்புறம் வந்து சோடா. ஓகேவா? சோடா வந்து அசிடிக் இல்லை, அது வந்து அந்த அதர் எண்டு. இந்த மாதிரி விஷயம்லாம் என்ன பண்ணலாம்னா, ஓகே, அப்புறம் காஃபி, டீ இதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஓகேவா? அதெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா உடனே வாய் கொப்பளிச்சிடணும். அதே மாதிரி லெமனும் வந்து நம்ம இன்கேஸ் சாப்பிட்றோம், ராவாக சாப்பிட்றோம், லெமன் ஜூஸ் சாப்பிட்றோன்னா உடனே வாய் கொப்பளிச்சிடணும். எதனாலனா அதை நம்ம சாப்பிட்டுட்டு வாய் கொப்பளிக்காமல் விட்டுட்டோம்னா அந்த எனாமலில் வந்து அப்படியே அந்த அசிடிக் பார்ட்டிகிள் இருக்கும். ரொம்ப நாள் வந்து நம்ம அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், அதே மாதிரியே நம்ம ஒழுங்காக வந்து வாய் கொப்பளிக்காமல் இருந்துட்டோம்னா அது என்ன பண்ணுன்னா அந்த எனாமலில் வீக் ஆகிடும். எனாமல் வீக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? உள்ளே இருக்கிற பார்ட் எக்ஸ்போஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்புறம் திரும்ப நமக்கு பல் வலி, கூச்சம். சில பேர்லாம் பல்லு கடிச்சாங்கன்னா கூசுன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சில பேர்லாம் கடிச்சா அப்படின்வாங்க, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் காட்டுவாங்க பாருங்கள். ஓகே, சென்சிட்டிவ் டூத்துன்னுவாங்க. அதெல்லாம் வந்து இதனால தான் நடக்கும். ஓகே, ஸோ பல்லு வந்து அதுக்காக தான் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? வாய் நல்லா வந்து காகுல் பண்ணணும், வாய் கொப்பளிச்சிடணும். எதுக்காகனா நம்ம சாப்பிட்ட எந்த பொருளும் வந்து நம்ம பல்லு மேலேயோ இல்லை வாய் இந்த இடுக்குலையோ எல்லாம் இருந்துடக்கூடாது. ஒன்று பாக்டீரியா வந்து டெவலப் ஆகும் இடுப்பில் இருந்ததுன்னா. சரியா? கெட்டு போய் பாக்டீரியா டெவலப் ஆகும். அதே மாதிரி எனாமலும் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஓகேவாம்மா? ஓகே, கீழே பாருங்கள். நேம் த 4 kinds of teeth found in a human jaw. என்னது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எது 4? இன்சைசர், மோலார். எத்தனை இன்சைசர்? எத்தனை இன்சைசர்ஸ் வந்து 8, கேனைன் 4, ப்ரீமோலார் 8, மோலார் 12. சரியா? 12 + 8 அப்படி ரிவர்ஸில் போங்க. 12 + 8 20, 20 + 4 24, 24 + 8 32.
32. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. 8 4 8 12 அப்படி ஞாபகம் வச்சுங்க. 8 4 8 12 இன்சைசர், கேனைன், ப்ரீமோலார், மோலார். சரியாம்மா? ஓகே. அடுத்தது பாருங்க, கேர் ஆஃப் டீத். இப்போ இதுவரையும் வந்து டீத்னா என்ன, கைன்ஸ் என்ன இருந்தது, பார்ட்ஸ் ஆஃப் அ டூத்து பார்த்தோம். ஓகே, அந்த பார்ட்ஸ் ஆஃப் அ டூத்தில் அந்த நரம்பு மாதிரி காமிச்சிருக்காங்க பாருங்க, இப்படி வந்து. ஓகே, அது ஆக்சுவலாக அதுதான் ரூட்டு. ஓகேவா? ஓகேவாம்மா? அதுதான் வந்து ஆக்சுவலாக ரூட்டு. ஓகே. ஓகே. ஆக்சுவலாக அதில் தான் பிளட் சர்க்குலேட் ஆகும். ஆக்சுவலாக பல்லில் வந்து ஒன்றும் பிளட்லாம் இருக்காது. நம்ம பல்ல விழும்போதோ இல்லை அடிப்படும் போது ரத்தம் வருது தெரியுமா, அது ஆக்சுவலாக அதுலேருந்து தான் வரும். ஓகே, நீங்கள் பல்லு விழுந்ததுக்கப்புறம் பல்லை போட்டு உடைச்சிங்கன்னா அதுலேருந்துலாம் ரத்தம் வராது. பல்லு வந்து இட்ஸ் ஃபுல் ஆஃப் கால்சியம் தான். ஓகே, கேர் ஆஃப் டீத். வென் வி ஈட் டைனி பிட்ஸ் ஆஃப் ஃபுட் கெட் ஸ்டக்ஸ் இன் ஸ்பேஸ் பிட்வீன் த டீத். இப்போ வந்து சின்ன பெரிய பொருள் எதுவும் பல்லுக்கு நடுவில் மாட்டாது. கரெக்டாக? ஏதாவது ரொம்ப சின்னதாக சாப்பிட்றது, யூஸ்வலாக வந்து மீட்டு சாப்பிடும்போது தான் மாட்டோம். கரெக்டாக? மீட்டு சாப்பிடும்போது இங்கே மாட்டிக்க அங்கே மாட்டிக்க, நிறைய பேர் குச்சி வச்சு குத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் பெரியவங்கலாம் சாப்பிட்டு முடிச்சோன்னா குச்சி வச்சு எடுப்பாங்க. எதுக்காகனா அந்த டைனி பீசஸ் வந்து டீத்துக்கு நடுவில் மாட்டிக்கிச்சுன்னா, நம்ம வந்து இப்போ ப்ரஷ் பண்ணலை, நைட்டு சாப்பிட்றோம், மாட்டிக்கிச்சு, அப்படியே தூங்கிட்டோம், என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அந்த மாட்டின ஃபுட்டு என்ன ஆகும், அப்படியே அழுகும். கரெக்டாக? எல்லாமே வந்து நார்மலாக ஃபுட்டு வந்து என்ன ஆகும், கெட்டு போகும் ஓவர் த பீரியட். இப்போ வாயில் இருக்கும்போது நம்ம வாயில் இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாம் சேர்த்து என்ன பண்ணோம், அதை கெட்டு போக வச்சிடும். அது கெட்டு போகிறதும் இல்லாமல் அந்த பல்லுக்கு இடுக்கில் தானே இருந்து கெட்டு போகுது. அந்த கெட்டு போன பாக்டீரியாவெல்லாம் பல்லையும் அஃபெக்ட் பண்ணும். பல்லில் போய் ஓட்டை போடும், இல்லை பல்லை ஸ்க்ராட்ச் பண்ணும், அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும். ஓகே, ஓவர் த பீரியட் திரும்ப 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 நடக்கும்போது என்ன ஆகும், பல்லில் ஓட்டையே விழுந்துடும். கரெக்டா? அதுதான் சொத்த பல்லு. புரியுதாம்மா? ஓகே, இது வந்து எது வந்து ரொம்ப பல்ல அஃபெக்ட் பண்ணும்னா சொல்லுங்க பார்ப்போம். எந்த ஒரு ஜங்க் ஃபுட் கிடையாது. எந்த ஒரு பொருள் வந்து பல்ல ரொம்ப அஃபெக்ட் பண்ணும்? யாருக்கெல்லாம் சொத்த பல்லு வரும்? சின்ன பசங்கள்ல. வெரி குட். பல்லு தேய்க்காதவங்களுக்கு கூட அந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணாது. சாக்லேட் அதிகமாக சாப்பிட்டுட்டு ப்ரஷ் பண்ணாமல் இருக்காங்க பாருங்க. ஏன்னா சாக்லேட் வந்து ரொம்ப சாஃப்ட். கரெக்டா? அது என்ன பண்ணுன்னா பல்லுக்கு இடுக்கில் ஈஸியாக போயிடும். சாக்லேட் இஸ் ஃபுல் ஆஃப் சுகர். கரெக்டாக? கேண்டீஸ், ஆக்சுவலாக கேண்டீஸ் ஆர் சாக்லேட். ஓகே, அது என்ன பண்ணுன்னா சுகர் வந்து ஈஸியாக அஃபெக்ட் பண்ணிடும். ஓகேம்மா? ஸோ அதனால தான் பார்த்தோன்னா ரொம்ப சாக்லேட்டு இந்த கேண்டீஸ்லாம் சாப்பிட்றவங்க பசங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சொத்தப்பல் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஒரு நாள்லலாம் வராது. ரொம்ப நாள் அவங்க சாப்பிட்டு 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 அந்த பாக்டீரியா வந்து ரொம்ப க்ரோ ஆகி பல்லை போட்டு நல்லா டேமேஜ் பண்ணி கடைசியில் பார்த்தோன்னா கருப்பாக ஓட்டையே விழுந்துடும் பல்லில். அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த பல்லை பிடுங்கிடுவாங்க. ஏன்னா எதுக்காக பிடுங்குறாங்க? ஒன்று வலிக்கும், இன்னொரு எதுக்காக, அது இன்னொரு பல்லுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த சொத்த பல்லு இங்கே இருக்குது, நம்ம அந்த பல்லை வந்து எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா அந்த பாக்டீரியா என்ன ஆகும், பக்கத்து பல்லுக்கும் போய் அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் அதை பிடுங்கிடுவாங்க. அதனால அந்த பல்லை எடுத்துருவாங்க. எடுத்தாங்கன்னா பாக்டீரியா அந்த பல்லோடு வந்துடும். ஓகே, அதனால் நம்ம என்ன பண்ணணும், ரெகுலராக ப்ரஷ் பண்ணணும். ஸோ வி நீட் டு க்ளீன் தெம் அவுட். எதை வச்சு க்ளீன் பண்ணுவோம்? டூத் ப்ரஷ்ஷை வச்சு. அவ்வளோதான். ஓகேவா? அதர்வைஸ் ஜெர்ம்ஸ் அண்டர்லைன் பண்ணுங்கள். எது க்ரோ ஆகுது பாருங்கள், ஜெர்ம்ஸ் இதுக்கு பேர். ஓகேவா? ஜெர்ம்ஸ் கேன் க்ரோ தேர் அண்ட் ஃபார்ம் அ ஸ்டிக்கி எல்லோ லேயர் கால் பிளேக். ஓகே, பிளேக்குன்றது தான் வந்து அந்த சொத்தப்பல்லு சொல்கிறோம்ல, அதுதான். ஓகேவா? எல்லோ, சில பேர்லாம் ரொம்ப மஞ்சளாக இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் தான். சரியா? அது வந்து பிளேக் மாதிரி ஃபார்ம் பண்ணிடும். we can remove this plaque by brushing our teeth well. யூஸ்வலாக வந்து நம்ம எவ்ரிடே நைட்டு தூங்கி எழுந்திருக்கும் போதும் வந்து வாயில் ஜெர்ம்ஸ் அதிகமாகும். ஓகேவாம்மா? ஜெர்ம்ஸ் அதிகமாக தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா ரெகுலராக வந்து ப்ரஷ் பண்ணி அந்த ஜெர்ம்ஸை வெளியில் எடுக்கணும். நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ஜெர்ம்ஸ் எல்லாத்தையும் கில் பண்ண முடியாது, எடுக்க முடியாது. நம்ம வாயில் வந்து ஜெர்ம்ஸ் இருக்க தான் செய்யும். நல்ல பாக்டீரியாலாம் நம்ம வாயில் இருக்கும். ஆக்சுவலாக அதுதான் வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ வந்து அதில் நம்ம வந்து அதிகமாக இருக்கிற ஜெர்ம்ஸ் எல்லாம் வந்து ப்ரஷ் பண்ணி ரெகுலராக வெளில எடுத்துக்கிட்டே இருக்கணும். we can remove this plaque by brushing our teeth well. Let us see how we can do so. How to clean the teeth? பாருங்க, உங்களுக்கு ப்ரஷ் பண்ணுறதே சொல்லி கொடுத்துருக்காங்க. brush the top teeth downwards. எப்படி? இங்கே பாருங்க, இப்படி. ஓகே, இப்படி மேலேருந்து கீழே ஏன் பண்ணுறோம், அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் கீழே தள்ளுறோம். கரெக்டாக? ஓகே, brush the bottom teeth upwards. கீழே இருக்கிறத இப்படி உள்ளே தள்ளக்கூடாது, வெளியில். அதனால தான் நம்ம இந்த மோஷனில் பண்ணுவோம். மேலே இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேலே போகும். ஓகே, brush our back of the teeth. ஓகே, brush the flat surface of premolar and molar.
இது உங்களுக்கே தெரியும் ஓகேவா. பேக்கில் இருக்கிறது, அப்புறம் மோலார் ப்ரீ மோலார் வந்து மேலே கீழெல்லாம் பண்ணுவோம் ப்ரஷ்ஷை திருப்பி. ஃபைனலி ப்ரஷ் த டங் லைட்லி. இது எல்லாம் முடிச்சுட்டு நாக்கையும் ப்ரஷ் பண்ணணும். நாக்கை ப்ரஷ் பண்ணுவீங்களா நீங்கள்? பண்ண மாட்டீங்களா? ஓகே, நாக்கு வந்து கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும். ஓகே, எதனாலனா நாக்கில் தான் வந்து ஜெர்ம்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகேவாம்மா. ஸோ ஃபைனலாக என்ன பண்ணணும், நாக்கை வெளியில் நீட்டி நாக்கை வந்து லைட்டாக ப்ரஷ் பண்ணணும். ரொம்ப அழுத்தி பண்ண வேணாம். லைட்டாக ப்ரஷ் பண்ணிங்கன்னா ஒயிட்டாக நாக்கில் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், ஆக்சுவலாக அதெல்லாம் தான் ஜெர்ம்ஸு. ஓகே, அதை நம்ம வந்து இது பண்ணலாம். இல்லைன்னா நமக்கு வந்து இது டங் கிளீனர் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, நாக்கு தேய்க்கிறது. ப்ரஷ்ஷில் சில ப்ரஷ்ஷில் வந்து பின்னாடி பக்கம் டாட்டாக இருக்கும், அதை வச்சு கூட நீங்கள் தேய்க்கலாம். ப்ரஷ்ஷில் வந்து பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா டாட்டாக இருக்கும் ப்ரஷ்ஷுக்கு பின்னாடி ஹெட்டில். ஓகே, ப்ரஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா அதை திருப்பி நாக்கில் வச்சு தேய்க்கணும். அப்படியும் பண்ணலாம். இல்லை, நார்மல் ப்ரஷ்ஷில் பண்ணி கூட நீங்கள் எடுக்கலாம். உங்களுக்குலாம் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஓகேவா, அந்த வந்துடும். ஓகேவா. அதே மாதிரி நாக்கை ஏன் அவங்க லைட்லின்னு போட்டிருக்காங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப நீங்கள் ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நாக்கை வந்து லைட்டாக தான் தேய்க்கணும், ரொம்ப ஹார்டாக தேய்க்கக்கூடாது. அது என்னது, இது தானே, டிஷ்யூ தானே. ஓகே, அடுத்தது பாருங்க, அங்கே 1 2 3 4 கொடுத்துருக்காங்க. ஒன்று உங்களுக்கு எல்லாம் ஈஸி தான். அது 1 வந்து என்னது மேலே இருக்கிறது, 2 கீழே இருக்கிறது, 3 உள்ளே இருக்கிறது, 4th வந்து மோலாரு, அதுக்கப்புறம் வந்து 5th டங்கு. அடுத்தது பாருங்க, வேஸ் டு ப்ரொடெக்ட் யுவர் டீத். ஓகே, இப்போ வந்து எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறது, எப்படி கேர் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். அடுத்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஓகேவா, யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணணும், பல்ல பாதுகாக்கணும். கரெக்டா. ஓகே, ப்ரஷ் யுவர் டீத் அட்லீஸ்ட் ட்வைஸ் அ டே. இது நம்ம ஊரில் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. யூஸ்வலாக எல்லாரும் காலையில் ஒரு தடவை தான் பல் விளக்குவாங்க. ஓகே, சில பேர் வந்து நைட்டு பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே விளக்குவாங்க. ஓகே, அது ஹேபிட்டாக இருந்தால், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஆமாம், ஒன்ஸ் இன் த மார்னிங் அண்ட் ஒன்ஸ் பிஃபோர் கோயிங் டு பெட். ஓகேவா, எதுக்காகனா அன்றைக்கி நம்ம சாப்பிட்டது வாயில் மாட்டிக்கிட்டு இருந்தது எல்லாமே பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி விளக்கிட்டோம்னா ஓகே, அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட போகிறது கிடையாது. ஸோ வந்து பல் வந்து க்ளீனாக இருக்கும் அன்டில் மார்னிங் வரையும். அப்புறம் மார்னிங் எழுந்தோன்னா நம்ம ப்ரீத் பண்ணுறோம்ல நார்மல் தூங்கும்போது. ஸோ ப்ரீத் பண்ணும்போது ஜெர்ம்ஸ் டெவலப் ஆகும் வாயில். ஸோ அதை வந்து காலையில் எழுந்தோன்னா நம்ம விளக்கிடணும். ஓகே, ரின்ஸ் யுவர் மவுத் வெல் ஆஃப்டர் மீல்ஸ். ஓகே, ரின்ஸ்னால் என்னது சொல்லுங்கள், ரின்ஸ்னால் என்னது? ரின்ஸ்னால் தண்ணி ஊற்றி கழுவுறது, நம்ம கொப்பளிக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, அதுதான். ஓகேவா, ரின்ஸ்னால் வந்து வாயில் தண்ணியை ஊற்றி துப்புறது, க்ளீன் பண்ணுறது வாயை. ஓகே, ரின்ஸ் யுவர் மவுத் வெல் ஆஃப்டர் மீல்ஸ். இது வந்து ப்ரஷ் பண்ணுறது கிடையாது. ஒரு தடவை நம்ம சாப்பிட்டோன்னே வாயை வந்து குப்பிளிச்சிடணும். சாப்பாடு மட்டும் கிடையாது, ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்க அப்பயும் குப்பிளிச்சிடணும். நீங்கள் எது சாப்பிட்டீங்கனாலும் பல்லில் போய் இடுக்கில் இருக்கும். கொப்பிளிச்சிட்டிங்கன்னா பெரிய பீஸ் எல்லாமே கீழே போயிடும். ஓகேவா, ரொம்ப அஃபெக்ட் பண்ணாது பல்ல. க்ளீன் த டங் ஆல்சோ டு ரிமூவ் ஜெர்ம்ஸ். ஓகேவா, இது நம்ம பார்த்தாச்சு. நம்ம வந்து நாக்கையும் க்ளீன் பண்ணணும். ஓகே, ஜெர்ம்ஸ் ஹார்ம் ஆர் டீத் அண்ட் ஆல்சோ காஸ் பேட் பிரெத். ஓகேவா, பேட் பிரெத்னா என்னது, வாய் துர்நாற்றம். ஓகே, சில பேருக்கு வந்து பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துலேயே நிற்க முடியாது. ஓகே, ரொம்ப ஸ்மெல் வரும். எதனால் அப்படின்னா வந்து அவங்க வாய் வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. வேறு மற்ற பிரச்சனை இருக்கா, ஓகேவா, அதர் ரீசன்ஸ் இருக்குது. பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து பல்லு நம்ம ஒழுங்காக விளக்கலைனா தான் வந்து வாயை ஒழுங்காக ப்ரஷ் பண்ணலைன்னா வந்து கொப்பளிக்கல அப்படின்னா வந்து ஓகே பேட் பிரெத் வரும். சரியா, யூஸ்வலாக பார்த்தோன்னா காலையில் நமக்கு தெரியும். நீங்கள் காலையில் எழுந்துட்டு அப்படின்னாலே வந்து நல்லா ஸ்மெல் ஹெவியாக இருக்கும். ஏன்னா வந்து த்ரூ அவுட் த நைட் வந்து நம்ம ப்ரீத் பண்ணுறோம். ஸோ ஜெர்ம்ஸ் அதிகமாக டெவலப் ஆகிருக்கும். அதனால தான் காலைல எழுந்தோடனே என்ன பண்ணணும், ப்ரஷ் பண்ணிடணும் முதல் வேலையாக. ஓகே, அடுத்தது யூஸ் ஃப்ளாஸ் டு க்ளீன் பிட்வீன் த டீத். ஓகே, நம்ம என்ன தான் ப்ரஷ் பண்ணாலும் ஓகே அந்த பல்லுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வாயில் உள்ளே இருக்கிற இடம், மேலே உள்ளது, நாக்குக்கு கீழே, இந்த இடத்துல நம்மளால் ப்ரஷ் பண்ண முடியாது. அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளாஸ்ன்றது என்னென்னா, ப்ரஷ் பண்ணி முடித்தோடனே நம்ம ஊரில் கூட இருக்கும், இப்போ தான் கொஞ்சம் பாப்புலர் ஆகுது. ஓகேவா, நம்ம மவுத் கிளீனிங் லிக்விட் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஓகே, மவுத் வாஷ்ன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். தண்ணியாக இருக்கும், அது கோல்கேட் அதிலெல்லாம் இருக்கும் பாருங்கள், ப்ளூ கலரில் இருக்கும் யூஸ்வலாக. அதை என்ன பண்ணணும், பல் விளக்கி முடித்தோடனே வாயில் கொஞ்சோண்டு ஊற்றி காகுல் பண்ணி துப்பிடணும். நம்ம ப்ரஷ்ஷு எந்தெந்த இடத்துலலாம் போக முடியலையோ, இடுக்கில் போக முடியாத இடத்துல தண்ணி ஈஸியாக போயிடும். கரெக்டாக, தண்ணி வந்து எல்லா இடத்துலையுமே நுழைஞ்சிரும். ஸோ நல்லா காகுல் பண்ணும்போது அந்த இடத்துல உள்ளே இருக்கிறதுக்கும் அது போய் வந்து
கில் பண்ணிடும் அந்த ஜெர்ம்ஸையும். அதுக்காக தான். ஆனால் ஃப்ளாஸ் இல்லை, யூஸ்வலாக யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஃப்ளாஸ் வந்து அது பண்ணுறது நல்லது தான். ஓகேவா, நமக்கு தேவைப்பட்டால் பண்ணலாம். ஏன்னா வந்து அந்த நம்ம இது இருக்குது, மவுத் வாஷ் இருக்குது பாருங்கள், அதை ரெகுலராக யூஸ் பண்ணால் கூட எனாமல் வந்து வீக் ஆகுது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஓகே, ஏன்னா வந்து நம்ம ப்ரஷ் பண்ணுறதே எனஃப். அதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம மவுத் வாஷை போட்டோம்னா எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். அது போய் என்ன பண்ணுது, எனாமலை வீக் பண்ணிடுது அப்படின்னு சில பேர் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சில பேர் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் ரொம்ப சில டைம் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஃப்ளாஸ் ஹெல்ப் டு டேக் அவுட் ஃபுட் ஸ்டக் இன் தின் பிளேசஸ் பிட்வீன் த டீத். ஓகேவா, அதுக்காக தான். யூ கேன் ஈஸிலி பை ஃப்ளாஸ் ஃப்ரம் அ கெமிஸ்ட் ஷாப். கெமிஸ்ட் ஷாப்னா என்னது, நம்ம யூஸ்வலாக என்னென்னு சொல்லுவோம், மெடிக்கல் ஷாப்புன்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். அதுதான் கெமிஸ்ட்னா ஒன்றும் கிடையாது, ட்ரக்கு, இது மருந்து விற்கிற ஷாப். ஓகேவாம்மா, அதான் கெமிஸ்ட் ஷாப். ஓகே ஓகே ஈட் ஹெல்த்தி ஃபுட் டு கீப் த டீத் அண்ட் கம்ஸ் இன் குட் ஹெல்த். ஓகே, நம்ம என்ன பண்ணணும், ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிட்ணும். எதுக்காகனா டீத்தும் கம்மும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு. டீத்தும் கம்மும் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு என்ன ஃபுட்டு சாப்பிட்ணும் அதிகமாக, கால்சியம் ரிச் ஃபுட்டு சாப்பிடணும். பால் அதிகமாக குடிக்கணும். கோவாலையும் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது. ஓகேவா, அதுவும் சாப்பிட்லாம். ஆக்சுவலாக அதில் எல்லா இதுவுமே இருக்குது, விட்டமின்ஸும் இருக்குது. ஓகே, அவாய்ட் ஹேவிங் டூ மெனி ஸ்வீட்ஸ். இதை சொல்லிட்டாங்க பாருங்கள், சாக்லேட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா, சாக்லேட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். நம்ம தான் தப்பாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகே, கேண்டீஸ், ஸ்வீட்ஸு. ஓகே, ஸ்வீட் அதிகமாக இருக்கிற பொருளை அவாய்ட் பண்ணணும். அப்புறம் சுகரி ஸ்நாக்ஸ், அதுதான் வந்து கேண்டீஸு. சக்கரை அதிகமாக போட்ட ஸ்நாக்ஸு. ஓகே, அதையும் வந்து நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். அப்புறம் சாஃப்ட் ட்ரிங்க். நான் சாஃப்ட் ட்ரிங்க் வந்து எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா, சாஃப்ட் ட்ரிங்க்னா இந்த கொக்கோ கோலா, பெப்சி அதெல்லாம் இருக்கு. ஓகே, அதுதான் வந்து சாஃப்ட் ட்ரிங்க்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹார்ட் ட்ரிங்க்னா வேறு, சாஃப்ட் வேறு. ஓகே, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்து அது என்னென்னா, அது வந்து அசிடிக் நேச்சராகவே. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஆசிட் என்ன பண்ணும், ஆசிட் இப்போ கையிலலாம் பட்டுடுச்சுன்னா என்ன ஆகும், தோல் அப்படியே உறிஞ்சிடும், பார்த்தீங்களா, உள்ளே போயிடும். அந்த மாதிரி தான். ஓகே, சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் வந்து அசிடிக்காக இருக்கிறதுனால அதை வந்து நம்ம வாயில் படும்போது அந்த எனாமலை வந்து வீக் பண்ணும். ஓகேவா, அதனால தான் இந்த நம்ம பெப்சி, கொக்கோ கோலாலாம் வந்து டாய்லெட்டில் ஊற்றி க்ளீன் பண்ணால் டாய்லெட் நல்லா க்ளீன் ஆகும்னு சும்மா சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? சும்மா கிடையாது, நிஜமாலுமே நடக்கும். எதனாலனா அந்த ட்ரிங்க்ஸ்லாம் வந்து அசிடிக். யூஸ்வலாக டாய்லெட்லாம் நம்ம ஆசிட் ஊற்றி தான் க்ளீன் பண்ணுவோம், பார்த்துருக்கீங்களா? இந்த ஹார்பிக்கு அந்த இதெல்லாம் வருது பாருங்கள், டாய்லெட் க்ளீனர், அதெல்லாம் வந்து ஆசிட்ஸ் தான். ஆக்சுவலாக அசிடிக் அதிகமாக இருக்கும். ஓகே, அதே தான் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லேயும். ஓகே, அதனால தான் வந்து அதை நம்ம அதிகமாக குடிக்கக்கூடாது. குடிக்க என்ன ஆகுனா எனாமெல்லாம் வீக் ஆகும். அதிகமாக குடிக்காம பாத்ரூம் கழுவிக்கலாம். These foods attack the teeth and harm them. இதோ பாருங்க என்ன பண்ணுது, அட்டாக் பண்ணுது. ஓகேவா, அடுத்தது விசிட் த டென்டிஸ்ட் ரெகுலர்லி ஃபார் செக்அப்ஸ். ஓகே, இது நம்ம ஊரில் வந்து ரெகுலராக யாரும் பண்ணுறதில்ல. அன்டில் பல்லுக்கு ப்ராப்ளம் வராத வரையும் யாரும் போக மாட்டாங்க. பல்லு நல்லா தான் இருக்குன்னு. ஓகே, பட் வேறஸ் நம்ம இப்போ வெளிநாட்டிலலாம் எடுத்துக்கிட்டோன்னா வந்து ஓகே 6 மாதத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி போய் செக் பண்ணிவிடுவாங்க. நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ போயிட்டு வந்து டென்டிஸ்ட்டை காமிச்சிருவாங்க. அவங்க டென்டிஸ்ட் செக் பண்ணி ஓகே நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்ட்டு வந்துடுவாங்க. இன்கேஸ் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா உடனே வந்து அவங்க சால்வ் பண்ணிவிடுவாங்க, என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிடுவாங்க. ஓகே, நம்ம ஊரில் வந்து இனிமேட்டு மேபி வந்து இன் 10 or 15 years இதெல்லாம் வரும். ஓகேம்மா, ஸோ ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தோன்னா வந்து அவுட் சைடு இந்தியா மீன்ஸ் இங்கே சிங்கப்பூரில் கூட பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா, ஸோ இங்கே அதுதான் இவங்க போட்டிருக்காங்க. நம்ம இந்தியாவில் வந்து அந்த அளவுக்கு யாருக்கும் வந்து அந்த பல்லில் வந்து அந்த அளவுக்கு இது கிடையாது, மீன்ஸ் வந்து அவேர்னஸ் இல்லை. ஓகேவா, அதனால் வந்து ரெகுலராக போக மாட்டாங்க. அன்டில் வந்து பிரச்சனை வர வரையும் வெயிட் பண்ணுவாங்க. பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ஆப்வியஸாக தெரியும் போது தான் ஐயோ வலிக்குதே பல்லு அப்படின்ட்டு போவாங்க. ஓகே, பட் ரெகுலராக போகிறது நல்லது. ஓகே, அடுத்தது ஃபுட்ஸ் ஃபார் ஹெல்த்தி டீத். ஓகே, எந்த ஃபுட்டுலாம் வந்து பல்லுக்கு வந்து ரொம்ப வந்து உதவுது பாருங்கள். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, சேலட்னால் ஒன்றும் கிடையாது, இல்லை வெஜிடபிள்ஸ் அந்த கீரைலாம் போட்டது இருக்கும்ல அதுதான். சேலட்டில் யூஸ்வலாக என்னென்ன இருக்கும், ஸ்பினாச் இருக்கும். ஓகேவா, ஆர் லெட்யூஸு. ஓகே, அது இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், டொமேட்டோ, குக்கும்பர், கரெக்டாக அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் இருக்கும். அப்புறம் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள், பியர்ஸ், கோவா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுற ஃபுட்ஸு. ஓகே, ஆமாம், எல்லா ஃப்ரூட்ஸும் கிடையாது. இதெல்லாம் கால்சியம் அதிகமாக இருக்கும். கால்சியம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்ட்ராங் டீத். மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், பால், அதுக்கப்புறம் பால்லேருந்து தயாராகிற பொருள். பால்லேருந்து தயாராகிறதுலாம் எது, தயிர், வெண்ணெய். ஓகேவா, வெண்ணெய், நெய் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். அப்புறம் நம்ம இதெல்லாம் இருக்குல்ல, நம்ம பன்னீர், அது எல்லாமே வந்து
கால்சியம் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக சாப்பிடணும். அதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், கர்ட், பன்னீர் அண்ட் சீஸ் ஆர் வெரி ரிச் இன் கால்சியம். அதுக்கு தான் மில்க் அண்டுன்னு போட்டிருக்காங்க. மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், பால், அதுக்கப்புறம் மில்க் ப்ராடக்ட்ஸ் சச் as கர்ட், பன்னீர், சீஸ் ஆர் வெரி ரிச் இன் கால்சியம். ஈட்டிங் சாலட் ப்ரொடெக்ட்ஸ் ஆர் டீத் ஃப்ரம் ஜெர்ம்ஸ். ஓகேவா? ஸோ சாலட்டில் நம்ம அதிகமாக சாப்பிடும்போது ஜெர்ம்ஸ் அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கும் வாயில். ஓகேவாம்மா? ஸோ அதனால் சாலட் சாப்பிட்றதும் வந்து உடம்புக்கு நல்லது. அப்புறம் சூவிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் சாலட்ஸ் ஆல்சோ இம்ப்ரூவ் த ஃப்ளோ ஆஃப் பிளட் டு த கம்ஸ். நம்ம சாலட் அதிகமாக சாப்பிடும்போது கம்ஸ் இருக்குல்ல, கீழே இருக்குல்ல, இந்த இது நம்ம பல்ல பிடிச்சிட்டு இருக்கேன், நம்ம சாலட்லாம் அதிகமாக சாப்பிட்டோம்னா அதில் பிளட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். ஓகே, நல்லா ரத்த ஓட்டம் இருக்கும்போது என்ன ஆகும்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே, நம்ம உடம்புல எந்தெந்த ஆர்கானுக்கெலாம் வந்து நல்லா பிளட் ஃப்ளோ இருக்கோ அதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சரியாம்மா? ஓகே, அடுத்தது பாருங்கள், த டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். டைஜஷன் எதுக்கு? நம்ம சாப்பிட்டதெல்லாம் வந்து டைஜஷன் நடந்ததுனா தான் நம்ம பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம சாப்பிட்டதில் நல்ல பொருளெல்லாம் உடம்பு எடுத்துக்கணும், தேவையில்லாத பொருள்லாம் வெளியில் வந்துடணும். ஓகே, ஓகேவாம்மா? ஸோ இது நல்லா நடந்துட்டாலே எந்த வியாதியுமே வராது. ஓகே, நம்ம சாப்பிட்றது ஒழுங்காக செரிக்கலை, டைஜஷன் ஒழுங்காக நடக்கலைனாலே உடம்புல எல்லா பிரச்சனையும் வரும். ஸோ டைஜஷன் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, வயிறை க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது, எதுவுமே வராது. ஓகே, அதனால தான் வயிறு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வயிறை வந்து நம்ம வந்து நல்லா க்ளீனாக மெயின்டைன் பண்ணால் ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் வயிறை குப்பை தொட்டி மாதிரி கண்ணா முன்னாடி நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா எல்லா பிரச்சனையும் வரும். குப்பை தொட்டி மீன்ஸ் கண்டதையும் நம்ம சாப்பிட்டோம்னா அதான் அதுக்கு அர்த்தம். ஓகே, அழகாக சாப்பிட்ணும், அளவாக சாப்பிட்ணும். ஓகே, அடுத்தது டைஜஸ்டிவ் சிஸ்டம். வி ஆல்ரெடி நோ தட் ஆல் லிவிங் திங்ஸ் நீட் ஃபுட் ஃபார் எனர்ஜி. உங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே எனர்ஜி வேணும். எனர்ஜிக்கு என்ன பண்ணுவாங்க? எல்லா அனிமல்ஸ்லேருந்து, எல்லா பிளான்ட்லேருந்து, எல்லா லிவிங் பீங்ஸும் ஃபுட்டு சாப்பிட்ணும், ஃபுட்டு எடுத்துக்கணும். ஓகே, ஆல் த ஃபுட் தட் வி ஈட் ஹேஸ் டு ப்ரோக்கன் டவுன். கரெக்டாக? இப்போ ஃபுட்டு வந்து ஆப்பிள் எடுத்து அப்படியே முழுங்க முடியாது, எல்லாமே பீசஸாக வந்து பிரேக் ஆகணும். நம்ம வாயால் கொஞ்சம் அளவுக்கு தான் வந்து பிரேக் பண்ண முடியும். கரெக்டாக? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மிக்சியில் அரைக்கிறோம்ல, நம்ம பார்த்துருக்கீங்களா? பவுடரெல்லாம் அரைக்கிறாங்கல்ல மிக்சிலலாம், அதை உங்களால் வாயில் அதை மாதிரி பண்ண முடியுமா? பண்ண முடியும். நம்ம வாயிலையும் வந்து ஓரளவுக்கு தான் பிரேக் பண்ண முடியும். கரெக்டாக? என்னதான் கடித்தாலும் அவ்வளோதான் பிரேக் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஓகே, இன்டு சிம்பிள் ஃபார்ம் ஸோ தட் இட் கேன் பி டேக்கன் இன் ஆர் அப்சார்ப் பை த பாடி இஸ் கால்ட் டைஜஷன். ஆனால் நம்ம என்ன தான் கடித்தாலும் ஸ்டில் வந்து அது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அது உள்ளே போகும்போது நம்ம ஸ்டொமக் என்ன பண்ணணும்னா ஆசிடை வந்து ஸ்ப்ரே பண்ணி அதை வந்து இன்னும் சின்னதாக உடைச்சிடும். ரொம்ப குட்டியாக இருந்தால் தான் அது நம்ம உடம்பு வந்து அதை அப்சார்ப் பண்ண முடியும், நல்ல விஷயத்தெல்லாம் எடுத்துக்க முடியும். பெருசாக இருந்தால் அதில் எடுத்துக்க முடியாது. அதுக்காக தான் நல்லா மென்று சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் டைஜஷன் வந்து ஈஸியாக நடக்கும். ஓகே, தேர் ஆர் வேரியஸ் ஆர்கான்ஸ் தட் ஒர்க் டுகெதர் அண்ட் ஹெல்ப் இன் டைஜஷன். வெறும் நீங்கள் வாயிலேருந்து இப்படி கடிச்சு முழுங்கிட்டீங்கன்னா டைஜஷன் நடந்துடாது. நம்ம உடம்புல இருக்கிற நிறைய ஆர்கான் வந்து ஹெல்ப் பண்ணால் தான் வந்து டைஜஷன் நடக்கும். ஒன் இம்பார்ட்டண்ட் இது என்னென்னா வாய், நம்ம கடிக்கிறது, அப்புறம் எச்சி, சலைவா, இது எங்கே போகும்? தொண்டை வழியாக உள்ளே போய் ஸ்டொமக்கு போகும். ஃபுட் பைப்பில் போய் ஸ்டொமக்குக்கு போகும். ஸ்டொமக் அங்கே காமிச்சிருக்காங்க பாருங்கள், இப்படி கர்வாக இருக்கும், ஆரஞ்சு கலரில் காமிச்சிருக்காங்க பாருங்கள், திருப்பிடா. ஓகே, அதுதான் ஸ்டொமக். அங்கே தான் வந்து ஆசிட் இருக்கும். அது என்ன பண்ணும்? நம்ம கடித்தது பத்தாதுன்னு அது என்ன பண்ணும்? இன்னும் சின்னதாக வந்து பிரேக் பண்ணும். ஓகேவா? அது பிரேக் பண்ணதுக்கப்புறம் ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து இந்த பேன்க்ரியாஸு, லிவரு, அதெல்லாம் வந்து சில ஜூஸஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் டைஜஷனுக்காக. அது ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஆமாம் கணையம்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும்? ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு வந்து போகும். ஓகேவாம்மா? ஸ்டொமக்லேருந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகும். ஸ்மால் இன்டெஸ்டைன்னா ஒன்றும் கிடையாது, சிறு குடல். நடுவில் இருக்குது பாருங்கள், குடல் இப்படி இருக்கா பெருசாக, கீழே ஸ்டொமக்கு கீழே பாருங்கள், டயக்ராமில் காமிச்சிருக்காங்களா? அது உள்ளே இருக்குது பாருங்கள். ஓகேவா? உள்ளே இப்படி வளைஞ்சி இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து குடல். ஓகேவா? ஸ்மால் இன்டெஸ்டைன் சென்டராக இருக்குது பாருங்கள் கீழே, ஸ்மால் இன்டெஸ்டைன், அதுதான் குடல். அதில் என்ன பண்ணுன்னா அது ஆக்சுவலாக வந்து நீங்கள் அந்த குடலை எடுத்து இப்படி லென்த்தை போய் இழுத்தீங்கன்னா வந்து ஒரு 7 மீட்டர் போகும். அதுதான் சுற்றி இருக்கும் வயிறுக்குள்ளே, 7 to 8 மீட்டர்ஸ் இருக்கும். ஓகே, ஆமாம், ஸ்மால் இன்டெஸ்டைன். அதில் என்ன ஆகும்னா இப்படி மெதுவாக ஃபுட்டு ட்ராவல் ஆகும். அது ட்ராவல் ஆகும்போது தான் நம்ம உடம்புல அதை பிளட்டு வந்து அதில் இருக்கிற நல்ல விஷயத்தெல்லாம் அப்சார்ப் பண்ணும். புரியுதாம்மா? நல்ல விஷயத்தெல்லாம் எடுத்துக்கும், அப்படியே போகும். அது பொறுமையாக போய்கிட்டே இருக்கும். நம்ம அந்த ஃபைபரு, தண்ணி எல்லாம் சேர்த்து ஃப்ளோவில் எடுத்துகிட்டு போகும். நம்ம உடம்பு என்ன பண்ணும்? பிளட்டு
நல்ல விஷயத்தெல்லாம் வந்து கிராஸ் ஆகிறதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்துக்கும். ஓகே, எடுத்துட்டு நல்ல விஷயம் போக மீதி இருக்கும்ல தேவையில்லாது, அது எங்கே போகும்னா லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போகும். அதுதான் பெருக்குடல். சுற்றி இருக்கு பாருங்க எல்லோ கலரில் வெளியில், எல்லோ இல்லை ஆரஞ்சு மாதிரி இருக்கும் உங்கள் புக்கில், வெளியில் இருக்கு பாருங்க இப்படி, அது வந்து அபவுட் ஒரு 1 மீட்டர் 1.2 மீட்டர்ஸ் தான் இருக்கும். அது வந்து அதுக்கு போகும். அதுக்கு போயிடுச்சுனாலே வந்து அந்த ஃபுட்டு எல்லாம் வெளியில் வந்துடும். மீன்ஸ் வந்து அந்த எல்லாம் பேலன்ஸ் தான். அது நம்ம யூஸ்வலாக வந்து நம்ம டாய்லெட் போகிறோம்ல அப்போ வெளில வந்துடும். ஓகேவா, அதுதான் ஆனஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனஸ் வழியாக வெளில வந்துடும். இதுதான் வந்து ப்ராசஸ். புரிஞ்சிருச்சாமா? இப்போ எதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது பாருங்க. மவுத்து, ஃபுட் பைப், லிவர். லிவர்ன்றது ஈரல். ஓகே, ஆக்சுவலாக பேன்க்ரியாஸ் உங்களுக்கு இங்கே காமிக்கல. ஆக்சுவலாக சின்னதாக காமிச்சிருக்காங்க. ஓகே, ஆனால் பட் இங்கே உங்களுக்கு பெருசாக கொடுக்கல அது. ஓகே, லிவர் வந்து இது பண்ணோம். அப்புறம் ஸ்டொமக், லார்ஜ் இன்டெஸ்டைன். அப்படியே ஃப்ளோவில் பாருங்கள், நான் அப்படியே சொல்கிறேன். மவுத்து, அப்புறம் ஃபுட் பைப் வழியாக போகும், ஸ்டொமக்குக்கு போகும், லிவர்லேருந்து ஜூஸஸ் வரும், அதுக்கப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன் போகும், லார்ஜ் இன்டெஸ்டைன் போகும், ஃபைனலாக ஆனஸ் போயிடும். ஓகேவா? ஓகே ஓகே, இப்போ ஒன்றும் எதுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து மவுத்து. திஸ் இஸ் வேர் டைஜஷன் பிகின்ஸ். கரெக்டாக, வாயில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது நமக்கு. வென் வி சூ ஃபுட், சலைவா அண்டர்லைன் பண்ணிங்க. சலைவானா எச்சி. நீங்கள் நார்மலாக எச்சியில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சும்மா வாயில் இருக்குது தண்ணியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஓகே, சலைவா வந்து எதுக்காகனா நம்ம வாயில் ஏன் சுரக்குதுன்னா ஃபுட்டை வந்து இது பண்ணுறதுக்காக தான். அதனால தான் நீங்கள் வாயில் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஃபுட்டு நீங்கள் இப்போ உப்பு இருக்குல்ல, உப்பு இல்லை சர்க்கரை வாயில் இப்படி நாக்கில் போட்டுட்டிங்கன்னா எச்சி நிறைய சுரக்கும். பார்த்துருக்கீங்களா? நிறைய வரும். ஆக்சுவலாக அது எதுக்காகனா நம்ம மூளை வந்து ஃபுட்டு வந்துருச்சு, சலைவா வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். நம்ம சாப்பிடும் போது அதே மாதிரி தான் சலைவா வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சூ பண்ணி உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கும். ஓகே, கெட் மிக்சட் வித் இட் விச் ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன். ஸோ மவுத்தில் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு. அப்புறம் சலைவா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து ஃபுட் பைப். ஃபுட் பாசஸ் த்ரூ, பாஸ்னா என்னது, அது வழியாக போகிறது. பாசஸ் த்ரூ திஸ் லாங் டியூப் ஃப்ரம் த மவுத் டு த ஸ்டொமக். மவுத்லேருந்து ஸ்டொமக்கு போகிறது தான் வந்து ஃபுட் பைப். யூஸ்வலாக அதுலேயே தான் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரீத்திங்க்கும் அதுதான் இது பண்ணுவோம். புரியுதாம்மா? ஓகே, அடுத்தது ஸ்டொமக். திஸ் இஸ் அ சாக் லைக். சாக் லைக்னா என்னது, கோணிப்பை மாதிரி இருக்கும், பை மாதிரி இருக்கும். சாக்கு நம்ம என்ன சொல்லுவோம், பையை தான் சொல்லுவோம், கோணிப்பை. சாக் லைக் ஆர்கான், ஒரு பொதுன்னு இருக்கும் அப்படி சாக்கு மாதிரி. ஓகேவா, அதில் போய் ஃபுட்டு உள்ள விழுவோம். ஓகே, ஆமாம், சாக் லைக் ஆர்கன் வேர் ஃபுட் இஸ் ஃபர்தர் broken டவுன். அண்டர்லைன் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, வாயில் கடிச்சது பத்தாது, ஸ்டொமக்கில் தான் இன்னும் குட்டி 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 பீஸாக மாறும். ஓகே, ஃபர்தர் broken டவுன். அடுத்தது லிவர். லிவர்னா என்னன்னு சொன்ன தமிழில், ஈரல். ஈரல்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? அந்த ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்கும். கோழி ஈரல், ஆட்டு ஈரல்லாம் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் அனீஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுதான் அது ஆக்சுவலாக. ஓகேவா, அது ஸ்டொமக்குக்கு மேலே இருக்கும். பாருங்க, லிவர். திஸ் ப்ரொடியூசஸ் ஜூசஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன்னா இது வந்து ஜூஸ் கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணும். எதுக்காகனா டைஜஷன் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. தட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த டைஜஷன். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ப்ரொடியூஸ் ஜூசஸ். அதுதான் லிவரோட வேலை. ஓகே, இன் த ஸ்மால் இன்டெஸ்டைன். ஓகே, எங்கே டைஜஷன் நடக்கும்னு யாராவது கேட்டால் என்ன சொல்லுவீங்க? டைஜஷன் எங்கே நடக்கும்? எந்த ஆர்கானில் டைஜஷன் நடக்கும்? ஸ்டொமக்லன்னு சொல்லக்கூடாது. ஸ்டொமக்கில் டைஜஷன் நடக்காது. டைஜஷன் எந்த இடத்துல வந்து டைஜஷன் கரெக்டாக நடக்கும்? ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் டைஜஷன் நடக்கும். ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல விஷயத்தெல்லாம் பிளட்டு வந்து அப்சார்ப் பண்ணும். புரியுதாம்மா? பிளட்டு வந்து அப்சார்ப் பண்ணி எடுத்துக்கும். ஓகேவா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸ்மால் இன்டெஸ்டைன். ஃபுட் ஃப்ரம் த ஸ்டொமக் பாசஸ் இன்டு த ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்டொமக் அப்புறம் எங்கே போகும்? ஸ்டொமக்லேருந்து வரும்போது லிவரில் இருக்கிற ஜூஸ் ஃபுட்டோட ஆட் ஆகி ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகும். ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு போகும் ஸ்டொமக்லேருந்து. அதுலேருந்து நல்ல விஷயம் வந்து பிளட் எடுத்துக்கும். பிளட் எடுத்துக்கிட்டு நல்ல விஷயத்தை எடுத்துட்டு மீதியை விட்டுடும். அது அப்படியே லார்ஜ் இன்டெஸ்டைன். அப்புறம் அந்த கெட்ட விஷயம் வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் போயிட்டு ஆனஸ்க்கு போயிட்டு சரி. ஸ்மால் இன்டெஸ்டைன். ஃபுட் ஃப்ரம் த ஸ்டொமக் பாசஸ் இன்டு த ஸ்மால் இன்டெஸ்டைன். ஹியர் ஆல் த யூஸ்ஃபுல் நியூட்ரிஷன். அண்டர்லைன் பண்ணுங்க, யூஸ்ஃபுல் நியூட்ரிஷன். நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் ஆர் மூவ்ட் இன்டு த பிளட்.
ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து போயிட்டு இருக்கும்போது பிளட்டு வந்து அதில் இருக்க நல்ல விஷயத்தெல்லாம் அப்சார்ப் பண்ணி எங்கே எடுத்துகிட்டு போகும் பிளட்டை எடுத்துகிட்டு போய் எங்கே எடுத்துகிட்டு போய் யாருக்கெல்லாம் கொடுக்கும்? நல்ல விஷயத்தை எடுத்துட்டு போய் யாருக்கிட்ட கொடுக்கும்? அது எதுக்கு நல்ல விஷயம்? எங்கே போய் கொடுக்கும்? உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்கும் கொடுக்கும். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கானுக்குமே என்ன தேவைப்படும்? நியூட்ரிஷியன்ஸ், விட்டமின்ஸ், ஆக்சிஜன் எல்லாமே தேவை. கரெக்டா? அதை எல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும். ஆக்சிஜன் எங்கேருந்து எடுக்கும்? லங்ஸ்லேருந்து எடுக்கும். நம்ம மூச்சு விடுறோம். ஓகேவா? ஸோ மற்றதெல்லாம் நியூட்ரிஷியன்ஸ் இதெல்லாம் எங்கேருந்து எடுக்கும்? சத்தெல்லாம் ஸ்மால் இன்டெஸ்டைன்லேருந்து எடுக்கும். எடுத்து எல்லா ஆர்கானுக்கும் போய் ஃபுட்டை சப்ளை பண்ணும் ஆக்சிஜனோட சேர்த்து. அதனால தான் நமக்கு மூச்சு விடுறது கொஞ்ச நேரம் மூச்சு விடலைன்னா கூட ஏன் இறந்து போயிடுறாங்கன்னா, ஆக்சிஜன் வந்து எல்லா ஆர்கானுக்குமே தேவை. ஆக்சிஜன் வந்து சப்ளை பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா எல்லா ஆர்கானும் செயலிழந்துடும். சரியாமா? ஹார்ட் உட்பட எல்லாமே. அதனால தான். ஓகே. thus the blood takes the nutrition to all parts of the body. அண்டர்லைன் பண்ணுங்க. இதுதான் நான் சொன்னது. அதாவது அது இந்த ஒரே ஒரு இதுக்கு தான் எடுத்துகிட்டு வந்துட்டு ஓகே கண்ணுக்கு மட்டும் நான் கொடுத்துட்டு வந்துடுறேன்லாம் போகாது. எடுத்து ஹார்ட் வந்து எல்லா ஆர்கானிக்குமே தான் பம்ப் பண்ணுது பிளட்டை. எல்லாத்துக்குமே நியூட்ரிஷன் வேணும், எல்லாத்துக்குமே ஃபுட்டு வேணும். புரியுதா? எல்லா ஆர்கானும் ஒர்க் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? நியூட்ரிஷன்ஸ் வேணும். அதுல இருந்து நல்ல விஷயத்துல எடுத்துட்டு போய் கொடுக்கும். ஆனா எல்லா ஆர்கானுக்கும் ஒரே பொருள் தேவைப்படாது. ஆல்ரெடி பல்லுக்கு என்ன அதிகமா தேவைப்படும்? கால்சியம். கண்ணுக்கு என்ன அதிகமா தேவைப்படும்? விட்டமின் இ ஆர் ஏ. ஓகேவா? ஹேருக்கு என்ன அதிகமா தேவைப்படும்? புரோட்டீன். புரியுதாம்மா? வேற வேற ஆர்கானுக்கு வேற வேற விஷயம் தேவைப்படும். ஆனா நம்ம அது எல்லாத்தையுமே அளவா சாப்பிடணும். அப்ப பிளட் என்ன பண்ணோம்? எது தேவையோ அங்கங்க அதை போய் கொடுத்துட்டு வரும். புரியுதாம்மா? ஓகே. புரோட்டீன் வந்து பாலில் அதிகம் புரோட்டீன். பாலில் தானியம் இருக்குல்ல, இந்த சுண்டல் அந்த மாதிரி விஷயத்தில். கீரையில் வந்து விட்டமின் இ, அயன் தான் அதிகம். விட்டமின் இ அதில். புரோட்டீன் வந்து ரொம்ப அதிகம் கிடையாது. ஓகே. அடுத்தது பாருங்க, லார்ஜ் இன்டெஸ்டைன். லார்ஜ் இன்டெஸ்டைன் என்னது? பெருங்குடல். குடல்லையே அது ரொம்ப பெருசாக இருக்கும். சைஸ்லேயும் சரி பெருசாக இருக்கும். ஓகேவாம்மா? திஸ் ஹோல்ஸ் த ஃபுட் தட் cannot be digested. அண்டர்லைன் பண்ணுங்க. cannot be digested. எந்த ஃபுட்டு வந்து லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போகும்னா, எதெல்லாம் வந்து டைஜஸ்ட் ஆகலையோ, அதாவது நல்ல விஷயம் எல்லாத்தையும் பிளட் எடுத்துக்கிச்சு இல்லை, டைஜஸ்ட் ஆகாத பொருள்லாம் வெளியில் வந்துடும். ஓகே. லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு போயிடும். ஓகே. அப்சார்ப்ஸ் வாட்டர் ஃப்ரம் இட் அண்ட் ஃபார்ம்ஸ் ஃபீசஸ். ஃபீசஸ்ன்றது என்னது? இதுதான் மலம், ஆய். நம்ம ஆயின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓகேவாம்மா? ஓகே. இப்போ அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு வந்ததுன்னா வெளியில் வந்துடாது. இன்னொரு பார்ட் இருக்குது, ஆனஸ். நமக்கு ஆனஸ் வழியாக தான் வந்து வெளியில் ஆய் வரும். அவ்வளோதான். ஓகேவா? ஃபீசஸ் ஆர் த்ரோன் அவுட் ஆஃப் த பாடி த்ரூ த ஆனஸ். இந்த டைஜஷன் ப்ராசஸ் எல்லாம் ஒழுங்காக நடந்ததுன்னா நம்ம பாடிக்கு வந்து நியூட்ரிஷியன்ஸு, நமக்கு பாடிக்கு தேவைப்படுற சத்து எல்லாம் அளவாக போகும். எல்லா ஆர்கானும் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகும். எந்த பிரச்சனையும் வராது. ஓகே. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆய் சரியாக வரமாட்டேது, அந்த மாதிரி பிரச்சனை வரும். சில பேருக்கு சாப்பிட்டதெல்லாம் செரிக்கல, ஏப்பம் வருது, எனக்கு வயிறு வலிக்குது, லூஸ் மோஷன் ஆகுதுன்னு. இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா ஆர்கானுக்கு வந்து தேவைப்படுற சத்து வந்து கிடைக்காது. கரெக்டா? ஓகே. அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக கண்ணு மங்களா தெரியும், காது சரியாக கேட்காது. ஓகே. புரியுதாம்மா? பல்லு வீக் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து அப்புறம் ஹார்ட் பிரச்சனை வரும். என்னென்னா ஆர்கான் வந்து எப்போவுமே நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னா ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிடணும். ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிட்டா அதுக்கு தேவையான விட்டமின், நியூட்ரிஷன்ஸ்லாம் போயிடும். அவ்வளோதான். ஓகே. ரைட்டில் பாருங்கள். டிட் யூ நோ இந்த ஃபுட் ட்ராக் இஸ் ஸ்ட்ரெச்ட் அவுட் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். இதை தான் நான் சொன்னது. அதாவது வாயிலிருந்து அந்த நம்ம வெளியில் போது பாருங்கள், ஆனஸ் வரையும் அந்த ட்ராக்டை அப்படியே வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும்னா, எடுத்து இப்படி லென்த்தாக இழுத்தோம்னா அரௌண்டு 10 மீட்டர் வரும். அதை தான் சொல்கிறாங்க, 10 மீட்டர்ஸ். ஓகேவா? அதான் சொன்னல, ஸ்மால் இன்டெஸ்டைனே எவ்வளோ? 7 to 8 மீட்டர்ஸ். அப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைன் வந்து ஒரு 1 மீட்டர், 1 to 1.5. அப்புறம் ஃபுட்டு பைப்பு அது ஒரு 1 மீட்டர் வச்சுங்க. எல்லாம் சேர்த்தனா ஒரு 10 மீட்டர்ஸ் வரும். சொல்லுங்க. ஸ்மால் இன்டெஸ்டைன் எடுத்தா 8 மீட்டர்ஸ் வருது. லார்ஜ் இன்டெஸ்டைன் 1 மீட்டர் தான் வரும். அப்பயே அது லார்ஜ் இன்டெஸ்டைன் ஸ்மால் இன்டெஸ்டைன்
அவங்க லென்த்தை வச்சு லார்ஜ் ஸ்மால் சொல்லலை. ஓகே, சைஸை வச்சு. ஸ்மால் இன்டெஸ்டைன் சின்னதாக இருக்கும், ஹோல் மெலிசாக இருக்கும். லார்ஜ் இன்டெஸ்டைன் பெருசாக இருக்கும். நீ சொல்கிறது வந்து லென்த்துடா. லென்த்தை வச்சு நம்ம ஸ்மால் லார்ஜ் சொல்ல மாட்டோம்டா. அளவை வச்சு தானடா லார்ஜ் ஸ்மால் வரும். லென்த் அதிகமாக இருந்தால் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இட்ஸ் டூ லாங், இட்ஸ் டூ ஷார்ட்னு சொல்லுவோம். ஸ்மால் பிக்கு சொல்ல மாட்டோம். ஸ்மால் பிக்கு சைஸை வச்சு. ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்து சைஸ் சின்னதாக இருக்கும், ஹோல். ஓகேவா, புரியுதா? இது லாங் இன்டெஸ்டைன் ஷார்ட் இன்டெஸ்டைன் சொல்லியிருந்தா நீ கேட்கணும் அப்போ. ஓகே, இது வந்து லார்ஜ் ஸ்மால். ஓகே, இதுக்கு அது வராது. எதுமா இங்கே வந்து அவங்க அளவை வச்சு சொல்கிறது தான் அதுக்கு ஆப்டாக இருக்கும். சரியா? அடுத்தது. ஓகே, அடுத்தது பாருங்க. ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ். ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட் லீட்ஸ் டு ஹெல்த்தி டைஜஷன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல, நல்ல பொருளை சாப்பிட்டீங்கன்னா டைஜஷன் ஈஸியாக நடக்கும். ஓகேவா? we must follow certain healthy habits to keep our digestive system working properly. ஓகே, இந்த 10 meters லாங்னு 10 மீட்டர் அப்படின்னீங்களே, 10 மீட்டர்ன்றது எவ்வளோ தூரம் சொல்லுங்க பார்ப்போம். 2 பேரில் யாராவது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். எவ்வளோ தூரத்துலேருந்து எவ்வளோ தூரம் 10 மீட்டர்ஸ் சொல்லு சார். 10 மீட்டரா அப்படின்னு? இப்போ 10 மீட்டர் சொல்லு. எப்படி கரெக்டா சொல்றது? அப்பா அப்ராக்சிமேட்டாக சொல்லு. இப்போ என்ன 5 கிலோமீட்டர்னா நம்ம பள்ளிக்கரன்லேருந்து வேளச்சேரி அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி 10 மீட்டர் எவ்வளோ தூரம் சொல்லு. நம்ம இருக்கிறோம்ல அங்கல்ல, அதெல்லாம் மெயின் ரோட். மெயின் ரோட் இல்ல, அந்த ஸ்ட்ரீட். ஸ்ட்ரீட்லாம் கிடையாது. ஓகே, 10 மீட்டர்ன்றது பார்த்தோன்னா வந்து ஓகே இல்லைம்மா, ரூம் வந்து ஆக்சுவலாக வந்து 10 அடி. சரியா? ஃபீட். ஓகே, 10 இல்லைனா 15 ஃபீட் வரும். ஓகே, 10 மீட்டர்ஸ்ன்றதுன்னு பார்த்தோன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்கள் வீடு ஃப்ரண்ட் இருக்குல்லம்மா, கேட்டு. உங்கள் வீடு ஃப்ரண்ட்டு கேட்டு, ஃப்ரண்ட் அதாவது உங்கள் வீடோட ஃப்ரண்ட் இது இருக்குல்ல, இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10 மீட்டர்ஸ் இருக்கும். புரியுதா? இல்லைன்னா வேறு மாதிரி எப்படி யோசிக்கணும்னா, இப்போ சராசரியாக வந்து நம்ம ஒரு அடல்ட்டோட ஹைட்டு பார்த்தோன்னா வந்து ஒரு 1.5 1.6 இருக்கும். உங்கள் அப்பா கொஞ்சம் ஹைட்டு. ஓகே, அவரை மாதிரியே வந்து 7 பேர் லைனாக படுத்திருந்தாங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்கும்? ஒரு 7-8 பேர், ஒரு 6-7 பேர். அதுதான் 10 மீட்டர்ஸ். ஓகேவாம்மா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ நீ கௌஷிக்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.1 அந்த ரேஞ்சில் இருப்பீங்க, 1.2 அந்த மாதிரி. ஸோ உங்கள் மேலே 10 பேர் நின்னா எவ்வளோ தூரம் இருப்பீங்க? எவ்வளோ ஹைட் இருப்பீங்க? இல்லை கீழே படுத்திருந்தீங்கன்னா அதுதான் 10 மீட்டர்ஸ். ஓகேவா? அவ்வளோ தூரம் இருக்கும். அதுதான். சரியா? உடனே இவன் மாதிரி ஸ்ட்ரீட்டு அவங்கெல்லாம் போவானா? 10 மீட்டர்ஸ் அவ்வளோதான், ரொம்ப லாங்லாம் கிடையாது. ஆமாம், கையை நீங்கள் இப்போ உங்கள் வயசுக்கு ஆமாம் கை எப்படி வச்சிங்கன்னா எவ்வளோ தூரம் இருக்கும் இந்த கையில் நீங்கள் அதான் இந்த டேபிள்லேருந்து இது 1 மீட்டர் வருமா? இவ்வளோ தூரம் தான் வரும். இவ்வளோ தூரம் வரும். மெஷர் பண்ணி பாருங்க எக்ஸாம். ஓகே, அடுத்தது பாருங்க. eat 4 to 5 small meals a day. ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட் என்ன பண்ணணும்னா 4லேருந்து 5 தடவை ஸ்மால் மீல்ஸ். கட்டுன்னு கட்டுறது கிடையாது, போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் நம்மளோட சவுத் இந்தியன் ஃபுட் ஹேபிட் என்னது? எவ்வளோ தடவை சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு? 3. சாதாரண நீங்கள் எத்தனை தடவை சாப்பிடுவீங்க சாப்பாடு? இருடா, அவங்களுக்கு 3 தடவை. ஓகே, ஆனால் 4 to 5 வந்து ஸ்மால் மீல் சாப்பிட்றது தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. அதை எப்படி சாப்பிட்ணுன்னா காலையில் எழுந்தோன்னா ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து லஞ்சு, ஈவினிங் வந்து ஒரு ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து டின்னரு, அதுக்கப்புறம் வந்து சப்பர்னு ஒன்று சாப்பிடுவாங்க தூங்க போகிறதுக்கு முன்னாடி. ஓகே, ஒரு ஸ்நாக்ஸ் இல்லை 2 பிஸ்கட்டு இல்லை ஒரு ஃப்ரூட்ஸு, அந்த மாதிரி பாலோட சேர்த்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் 5 தடவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிட்ணும். ஒரே இதில் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்? லஞ்சில் நிறைய சாப்பிட்ருவோம், நமக்கு ஈவினிங் வரையும் பசிக்காது. ஸோ நைட்டு டின்னர் சாப்பிட்ருவோம். அதுதான் நம்ம ஃபுட் ஹேபிட். கரெக்டாக? நம்ம ஸ்கூல்லேருந்து எல்லா இடத்துலையும் அவ்வளோதான். ஸோ காலையில் சாப்பிடுவோம், அப்புறம் லஞ்சு சாப்பிடுவோம், அப்புறம் டின்னர் சாப்பிடுவோம். யூஸ்வலாக வந்து 5 தடவை சாப்பிட்றது வந்து நல்லது. நான்லாம் சின்ன வயசில் வந்து 4 தடவை சாப்பிடுவேன். காலையில் சாப்பிட்றேன்னா ஸ்நாக்ஸ்லாம் கிடையாது, ஸ்நாக் பீரியட்லாம் கிடையாது. காலைல சாப்பிடுவேன்னா, லஞ்சு சாப்பிடுவேன்னா, வீட்டுக்கு வந்தோன்னா 3:30க்கு வந்து திரும்ப சாப்பாடு சாப்பிடுவேன். லஞ்சு மாதிரியே சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விளையாட போயிடுவோம் கீழே. அப்புறம் வந்து 7:30 8 வரையும் விளையாடுவோம். ஆமாம், 7:30 அந்த ரேஞ்ச் 8 வரையும் விளையாடுவோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் படிப்போம், அவ்வளோதான். திரும்ப டின்னர் சாப்பிடுவோம். டின்னர் சாப்பிட்டு தூங்கிடுவோம்.
தடவை லஞ்ச். 2 தடவை லஞ்ச் இல்லடா, அது ஈவினிங் சாப்பிட்றது. லஞ்சில் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிடுவோன்னு சொன்னேன். ஈவினிங் சாப்பிட்டா அதுக்கு பேர் லஞ்ச் இல்லடா, நூனில் சாப்பிட்டா தான்டா அதுக்கு பேர் லஞ்சு. அப்போ ஸ்நாக்ஸ்ன்னு சார். அதுக்கு பேர் ஸ்நாக்ஸ் கிடையாது. ஸ்நாக்ஸ்னால் வெறும் இந்த நீங்கள் சாப்பிட்ற மாதிரி வந்து பிஸ்கட் அது சாப்பிட்றது. நான் சாப்பாடே சாப்பிடுவேன் 3:30 மணிக்கு 3:45. ஓகே, பட் அந்தளவுக்கு நான் விளையாடுவேன். ஓகேம்மா, ஒரு 4 o'clockலாம் போயிட்டேன்னா நான் 7:30 8 வரையும் வந்து பயங்கரமாக விளையாடிட்டு தான் வருவேன். அந்த சாப்பிட்டது எல்லாம் சேமிச்சிடும். ஒன்றும் திட்டலை எதுவும் இல்லை திட்டலைன்னு இல்லை, 2 மணி நேரம் தான் விளாடுற டைம். நீ மட்டும் என்ன 2 மணி நேரம் விளாடுற? இருட்டிடும்டா, 6:30 7 வந்துடும். அதுக்கு மேலே விளையாட முடியாது, இருட்டாயிடும். ஓகே, நீங்கள் லைட்லாம் இருக்குல்ல, நான் விளையாடும் போது லைட்லாம் கிடையாது. ஓகே, அடுத்தது பாருங்கள். chew the food well and do not swallow it whole. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா கடித்து மென்று சாப்பிடணும், அப்படியே முழுங்கக்கூடாது மெல்லாமல். ஸ்வாலோனா என்னது? முழுங்கிறது. do not swallow it wholeனா அப்படியே பிரேக் பண்ணாமல் முழுங்கிட்டிங்கன்னா டைஜஷன் ஒழுங்காக நடக்காது. பாம்புக்கு டைஜஷன் வேறு, நமக்கு டைஜஷன் வேறு. இது நம்ம இப்போ படிக்கிறது வந்து ஹியூமன் டைஜஷன் தான். ஒரு அனிமலுக்கும் ஒரு இதுக்குமே வந்து வேறு மாதிரி இருக்கும் டைஜஷன் ப்ராப்பர்ட்டி. ஓகேவாம்மா? ஸோ எல்லா கிடையாது. நம்ம கேனைன்ஸ் இருக்குல்ல, இது நம்ம கார்னிவர்ஸ் இருக்குல்ல, கார்னிவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிச்சு அப்படியே முழுங்கும். அப்படிலாம் நம்ம முழுங்கணும்னா நமக்குலாம் வயிற்று வலி வந்துடும். ஸோ ஒன்றுக்கும் ஆமாம், ஸ்னேக்ஸ் வந்து ஹோலாக சாப்பிடும். அதுக்கு வந்து டைஜஷன் நடந்துடும். ஆமாம், கடிக்க முடியாது, அதுக்கு பல்லு கிடையாது. மீன்ஸ் கடிக்கிறதுக்கு பல்லு இல்லை, அதனால தான் முழுங்குது. ஓகே, ஈட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எவ்ரி டே. நீங்கள் டெய்லியும் ஃப்ரூட் சாப்பிட்றீங்களா? என்ன ஃப்ரூட் சாப்பிடுவீங்க டெய்லியும்? ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ். நீங்கள் சொல்லுங்கள் சாதனா, டெய்லியும் என்ன ஃப்ரூட் சாப்பிட்றீங்க? ஆப்பிள் இல்லனா போமோகிரானட். ஓகே, வெரி குட். எப்போ சாப்பிடுவீங்க ஃப்ரூட்ஸு? சாயங்காலம். ஓகே, காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு ஃபுட்டு வந்து ஃப்ரூட் சாப்பிட்டோன்னா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகேம்மா? அதாவது பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட், அதாவது ஆர் வந்து வித் பிரேக்ஃபாஸ்ட். அதாவது ஃப்ரூட்ஸை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஏன் நல்லதுன்னா, அந்த காலையில் நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்ற ஃபுட்டை வந்து பாடி நல்லா டைஜஸ்ட் பண்ணும், மீன்ஸ் அப்சார்ப் பண்ணும் ஃபாஸ்ட்டாக. ஏன்னா நம்ம ஒரு 8 to 10 hours சாப்பிடாமே இருப்போம்ல. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபுட்டு சாப்பிடும்போது பாடி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும், எப்படா நமக்கு வந்து நியூட்ரிஷன் வரும் அப்படின்ட்டு. ஸோ காலையில் ஃபஸ்ட்டு சாப்பிட்ற ஃபுட்டு ஹெல்த்தியான ஃபுட்டாக இருந்ததுன்னா நம்ம உடம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் பிரேக்ஃபாஸ்ட் எப்போவுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. பிரேக்ஃபாஸ்ட்டு நல்ல ஃபுட்டாக சாப்பிட்ணும், ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு சாப்பிட்ணுன்னா சொல்லுவாங்க. இட்லி, தோசை, ஓகேவா, நம்ம அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. எதுக்காகனா அப்போ தான் பாடி நல்லா நிறைய அப்சார்ப் பண்ணும். ஓகே, காலையில் போய் நூடுல்ஸை சாப்பிட்றது, காலையில் இந்த சப்பாத்தி லேட்டாக டைஜஸ்ட் ஆகிற ஃபுட்டு காலையில் சாப்பிட்றது வந்து நோ மீன்ஸ் பண்ணவே கூடாது. காலையில் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து நல்லா அப்சார்ப் ஆகிற ஃபுட்டாக, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிட்ணும். ஸோ இஃப் யூ ஸ்டார்ட் வித் ஃப்ரூட்ஸ் தென் இட் வில் பி வெரி குட். ஓகேம்மா? ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. சொல்லுப்பா, என்னது? ஆமாம். This will provide your body with minerals and vitamins as well as roughage. Roughage நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, ரஃபேஜ் இருந்தால் தான் டைஜஷனே நடக்கும். ரஃபேஜ் வந்து பாடியில் அப்சார்ப் ஆகாது, பட் எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? ஃபுட்டை வந்து கேரி பண்ணிக்கிட்டே போயிட்டு வெளியில் எடுத்துகிட்டு வரதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்வேஸ் வாஷ் யுவர் ஹேண்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மீல்ஸ். ஏன்? ஜெர்ம்ஸ், கையில் இருக்கிற ஜெர்ம்ஸ் வாயில் போயிடக்கூடாது, அதுக்காக நல்லா கையை அலம்பணும். நகம் வந்து நிறைய வளர்க்கக்கூடாது, நகத்தை வெட்டணும் அப்பப்போ ரெகுலராக. அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமும் கையை நல்லா அலம்பணும், சரியா? இல்லைனா கையில் என்ன ஆகும், நிறைய வந்து ஸ்டிக்கியாக இருந்ததுன்னா அழுக்கெல்லாம் விட்டோம், திரும்ப நம்ம வாயில் கை வைப்போம். ஓகேவா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் ரின்ஸ் யுவர் மவுத் வெல் ஆஃப்டர் மீல். ஆல்ரெடி நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் வாயை நல்லா கொப்பிளிச்சிடணும் தண்ணி ஊற்றி. ஓகே, அடுத்தது ஆல்வேஸ் ஈட் அ பேலன்ஸ்டு டயட். கண்ணாமனான்னு சாப்பிடக்கூடாது. பேலன்ஸ்டுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் விட்டமின் இருக்கணும், கால்சியம் இருக்கணும், இது மினரல்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கணும், அப்புறம் நம்ம வேறு என்ன பார்த்தோம், ஆயில்லாம் ஃபேட் இருக்கணும், எல்லாம் அளவாக சாப்பிடணும். ஓகேம்மா? அது எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி. ஓகே, அடுத்தது பாருங்கள். ஹேவிங் க்ளீன், ஃப்ரெஷ் அண்ட் வெல் குக் ஃபுட் வில் கீப் யூ ஹெல்த்தி. எது? க்ளீனாக இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்ணும். அந்த அழுகி போனது, கெட்டு போனதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, முடிஞ்ச அளவு இந்த ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம மாத கணக்கில் வச்சு சாப்பிட்றதும் நல்லது கிடையாது.
முடிஞ்ச அளவு அப்போ வாங்கி அப்போ சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஏன்னா அதோட ஃபுட் வேல்யூ வந்து ஹையாக இருக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் இப்போ நீங்கள் தக்காளி இன்றைக்கி கடையில் வாங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி சமைக்கிற தக்காளிக்கும் அதே தக்காளியை ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் ஒரு வாரம் கழித்து சமைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பார்க்கும்போது அந்த வித்தியாசம் தெரியாது. உடம்புல வந்து அந்த விட்டமின்ஸ் அந்த அந்த அதில் இருக்கிற ஃபுட் வேல்யூ வந்து இருக்காது. அதே மாதிரி நல்லா வேக வச்சு சாப்பிடணும். மீன்ஸ் இந்த மீட்டு ஓகேவா, மற்ற பொருள்லாம் நல்லா வேக வச்சு சாப்பிடணும். வெஜிடபிள்ஸ்லாம் பரவாயில்ல, ஹாஃப் குக்லாம் உடம்புக்கு நல்லது தான். ஃப்ரூட்ஸு யூஸ்வலாக நம்ம அப்படியே தான் சாப்பிடுவோம். பட் இந்த மீட்டு ரைஸ் இதெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நல்லா வேக வச்சு சாப்பிடணும். அப்போ தான் நமக்கு பாடியில் வந்து டைஜஷன் ஒழுங்காக நடக்கும். ஓகே, என்ஷூர் தட் த யுட்டென்சில்ஸ்னால் என்னது யுட்டென்சில்ஸ்னா குக்வேர். யுட்டென்சில்ஸ்னால் பாத்திரம், சமைக்கிற பாத்திரம், சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம்ல பாத்திரம், அதுதான் யுட்டென்சில்ஸ். அண்டர்லைன் பண்ணுங்க. ஓகே, என்ஷூர் தட் த யுட்டென்சில்ஸ் யூஸ்டு டு குக் அண்ட் ஈட் ஃபுட் ஆர் வாஷ்ட் ப்ராப்பர்லி. கரெக்டாக தட்டு பாத்திரத்தெல்லாம் நல்லா கரெக்டாக விளக்கி வைக்கணும். அதில் ஏதாவது அழுக்கு இருந்தால் என்ன ஆகும், அது ஃபுட்டுக்குள்ளே போகும், அப்புறம் நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்குள்ளே போகும். அதனால் எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கணும். ஓகேவாம்மா? ஓகே ஓகே, வேல்யூ அண்ட் லைஃப் ஸ்கில். வி ஷுட் ஆல்வேஸ் ப்ரஷ் ஆர் டீத் ட்வைஸ் அ டே and rinse our mouth after every meal to keep away germs. Clean and healthy teeth also result in a great smile. கரெக்டா? பல்லு நல்லா க்ளீனாக வெள்ளையாக இருந்தால் நம்ம சிரிக்கும்போது கூட அழகாக இருக்கும். பல்லு மஞ்சளாக சொத்தையாவோ இல்லை வந்து கருப்பு கருப்பாவோ இதாக இருந்ததுன்னா சிரிக்கும்போது கூட நல்லா இருக்காது. ஓகே, அதுக்காக தான். How many times in a day is it necessary to brush your teeth? 2. ஓகேம்மா, 2 times. வாட் ஆர் த வேஸ் இன் விச் யூ கேன் கீப் யுவர் டீத் ஹெல்த்தி? ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகே, சாப்பிட்டதுக்கப்புறம் வாயை வந்து காகுல் பண்ணுறது, ஓகேவா, ரின்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் டெய்லியும் 2 times ப்ரஷ் பண்ணுறது, ஃப்ளாஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஹெல்த்தி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்றது, ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட். நீ வந்து ஒயிட்டா இருந்தா கூட சிரிக்கும் போது நல்லா இல்லை. நல்லா இல்லையா? நீ நல்லா இருக்கியா? நான் எப்பயுமே நல்லா இருக்கேன். சாப்பிட இருக்கேன். இப்போ நான் சிரிக்கிறது நல்லா இல்லையாம்மா? நல்லா தான் இருக்கு. கரெக்ட், இவன் சிரிக்கிறது தான் காமெடியா இருக்கு. அடுத்தது கீவேர்ட்ஸ் பாருங்க, கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இன்சைசர். டேய், இன்சிசர் இல்லை, இன்சைசர். இன்சைசர் உங்கள் மேம் அடுத்த தடவை சொன்னாங்கன்னா சொல்லு மேம், இந்த மாதிரி நான் கூகுளில் போட்டு பார்த்தேன் இன்சைசர்னு சொல்லுது அப்படின்னு கேளு. அதுக்கு திட்டு வாங்குவேன். ஏமா இவன் நீ கம்ப்யூட்டர் சயின்ஸில் அந்த இது கேட்டதுக்கு ஏன் மேம் கோவப்பட்டாங்களா? இவன் அழ ஆரம்பிச்சிட்டான். இவன் ஆக்சுவலாக எழுதுனது கரெக்டு, மேம் தப்பாக கரெக்ட் பண்ணியிருக்காங்க. நான் அதான் கேள்றான்னா மேம் வந்து இல்லை இல்லை அது என்ன இது ஆனுவல் எக்ஸாமா அப்படின்னு சொல்லிட்டாங்களாமே. பேட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. ஓகே, இன்சைசர் டீத் தட் ஹெல்ப் இன் கட்டிங் அண்ட் பைட்டிங் த ஃபுட். கரெக்டா? இன்சைசர் அதுக்கு தான் யூஸ் ஆகும். அடுத்தது வந்து கேனைன்ஸ் வந்து தட் ஆர் யூஸ்டு ஃபார் டேரிங் த ஃபுட். ஓகே, டேருக்கும் கட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. கட்டுன்றது நம்ம யூஸ்வலாக கடிச்சு இது பண்ணுறது, டேருன்றது கிழிக்கிறது. அதுக்கு வந்து இப்படி தேவைப்படும் கத்தி, அந்த மாதிரி ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, ப்ரீ மோலார் டீத் தட் ஹெல்ப்ஸ் இன் கிராக்கிங். அண்டர்லைன் பண்ணுங்க. கிராக் தான் வந்து மோலாருக்கும் ப்ரீ மோலாருக்கும் டிஃப்ரென்ஸு. கிராக்கிங் அண்ட் சூயிங் த ஃபுட். மோலார் வந்து வெறும் சூவிங்க்கு மட்டும்தான், கிரைண்ட் பண்ணுறது, அரைக்கிறது. ஓகே, அடுத்தது வந்து க்ரௌன் வந்து அப்பர் பார்ட் ஆஃப் த டூத் தட் இஸ் விசிபிள். விசிபிள்னால் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இன்விசிபிள் அப்படின்னா பார்க்க முடியாதது. விசிபிளோட ஆப்போசிட் வந்து இன்விசிபிள். இன்விசிபிள்னால் நமக்கு மேலே எதெல்லாம் பார்க்குறோமோ அதெல்லாம் க்ரௌன். ஓகே, அடுத்தது ரூட். பார்ட் ஆஃப் த டூத் இன்சைட் த கம்ஸ். கரெக்டாக? அது டூத்து ஆனால் உள்ளே இருக்கும், கீழே, இன்சைட் த கம்ஸ். அடுத்தது வந்து பிளேக்ன்றது இருக்கக்கூடாது. எல்லோ ஸ்டிக்கி லேயர். சில பேருக்குலாம் அப்படியே வளன்னு இருக்கும், ஒரு மாதிரி தொட்டனாலே ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, அது இருக்கக்கூடாது. சரி, யூஸ்வலாக காலையில் எழுந்தோன்னா அந்த மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அப்படியே ஒரு மாதிரி வளன்னு இருக்கும். நாளைக்கு காலையில் எழுந்து நாக்கில் இப்படி அந்த பல்ல தடவி பாருங்க, வலுன்னு இருக்கும் காலையில். அதுதான் அதை சொல்கிறோம், அதுதான் பிளேக். லேயர் ஆஃப் ஜெர்ம்ஸ், அதுதான் ஜெர்ம்ஸ் தட் ஃபார்ம்ஸ் ஆன் அ டீத். அதுதான் சொன்னியா? அதுதான் நமக்கு நம்ம அப்படி நாக்கை வச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி ஸ்டிக்கியாக இல்லை, வளன்னு இல்லைன்னா என்ன அர்த்தம்னா நம்ம நல்லா ப்ரஷ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். எப்பயுமே அப்படிதான் இருக்கு, எப்பவுமே அப்படிதான் வருஷம் ஃபுல்லாக இருக்கும். டைஜஷன், த ப்ராசஸ் ஆஃப் சேஞ்சிங் ஃபுட் இன்டு சிம்பிள் ஃபார்ம் தட் கேன் பி யூஸ்டு பை த பாடி. ஓகே, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து பாடி எடுத்துக்கிறது, அதுதான் டைஜஷன்.
ஓகே சம்மரி பாருங்க. ஹியூமன் பீயிங்ஸ் ஹேவ் 2 sets of teeth. The temporary set which has 20 teeth and the permanent set எவ்வளோ 32. இந்த கைண்ட்ஸையும் செட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. செட்டுன்றது டெம்ப்ரரி பெர்மனண்ட். இந்த மில்க் டீத்து பெர்மனண்ட் பார்த்தோம்ல அது. கைண்டு வந்து 4 கைண்ட்ஸ், அது வேற, அதுதான் அடுத்து. கைண்ட்ஸ்னு சொல்லலாம், இல்லைனா டைப்ஸ்ன்னு சொல்லலாம். There are 4 types of teeth. Incisor 8, canines எவ்வளோ 4, premolar 8, molar 12, 8 4 8 12 ஞாபகம் வச்சுங்க. டோட்டல் 32. A tooth has 2 part. டூத்தில் என்ன இருக்குது, 2 பார்ட்டு தான். ஒன்று என்னது க்ரௌனு, இன்னொன்று ரூட்டு, அவ்வளோதான். கம்ஸுன்றது டூத்தோட பார்ட்டு கிடையாது, அது டூத்தில் வராது. டூத்தை வந்து பிடிச்சிக்கிறதுக்கு தான் கம்ஸ் வேணும். ப்ரஷிங் அண்ட் ரெகுலர் ஃப்ளாசிங் கீப் த டீத் ஃப்ரீ ஃப்ரம் ஜெர்ம்ஸ். ஃப்ளாசிங்னா அந்த கொப்பளிக்கிறது சொன்னால மவுத் வாஷ் வச்சாது. அடுத்தது ஆல் த ஃபுட் தட் வி ஈட் இஸ் broken டவுன் இன்டு சிம்பிளர் ஃபார்ம். கரெக்டா? எல்லாமே வந்து சின்ன சின்னதாக உடையும். எங்கே? ஒன்று வாயில் நம்ம மெல்லும் போது உடையிறது, இன்னொன்று ஸ்டொமக்கில் அந்த ஆசிட் பட்டு பிரேக் ஆகும். The main parts of the digestive system are the mouth, food pipe, stomachக்கு மேலே liver, small intestine, large intestine and the anus. சரியா? ஓகே. இந்த பைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில பேர்லாம் பைல்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க, இந்த ஜோக்லலாம் வரும். பைல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வலிக்குதுன்னுலாம் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலாக அது என்னென்னா, அந்த ஆனஸில் வந்து புண்ணு வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் தான் பைல்ஸு. இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஓகே. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்களால டாய்லெட் போகும்போது அவங்களுக்கு ரொம்ப வலிக்கும். கரெக்டாக? ஆனஸில் வந்து புண்ணு இருக்கக்கூடாது, அதுதான் வந்து பைல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஹெல்த்தி ஹேபிட்டு, ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்டோன்னா இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணலாம். ஓகேவாம்மா? ஓகே, அடுத்தது பாருங்க. ஓகே, மேட்ச் ஃபாலோயிங் கடகரன்னு பார்த்துடலாமா? ஓகே, இன்சைசர் எதுக்கு? பிட்டிங் கிடையாது, பைட்டிங். ஓகே, ஐஎன்ஜியோட படிக்கும்போது பைட்டிங்னு படிக்கணும். பிஐடிஇ பைட்டு. பாஸ்ட் டென்ஸில் சொல்லும்போது தான் பிட்டு, பிஐடின்னு வரும். ஓகேவாம்மா? ஓகே, இன்சைசர் வந்து பைட்டிங் அண்ட் கட்டிங் ஃபுட்டு. அடுத்தது டைகர், ஸ்ட்ராங் கெனைன், வெரி குட். அடுத்தது கால்சியம், ஸ்ட்ராங் டீத். ஓகே, லார்ஜ் இன்டெஸ்டைன் ஃபார்ம்ஸ் ஃபீசஸ். கரெக்டா? அதுதான் வந்து நம்ம வெளியில் போகிறதுக்கு வந்து தள்ளி விட்டுரும். ஸ்டொமக் என்ன பண்ணோம்? சாக் லைக் ஆர்கன், கோணிப்பை மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்தது ஹவு மெனி, இந்த கடையிலலாம் வச்சுருப்பாங்களேடா, அந்த அரிசிலாம் வரல மூட்டையில், கோணிப்பை, சாக். ஓகே, ஹவு மெனி ப்ரீமோலார் டஸ் அன் அடல்ட் ஹேவ்? ப்ரீமோலார் 8, மோலார் வந்து 12. ஓகே, இன்சைசர் வந்து 8, கேனைன் வந்து 4. ஓகே, விச் ஆஃப் தீஸ் இஸ் யூஸ்டு டு டேர் ஃபுட்? கேனைன். ஞாபகம் வச்சுங்க, பல்லு, கேனைன். ஓகே, விச் ஆஃப் தீஸ் டு வி யூஸ்டு டு கீப் ஆர் டீத் க்ளீன்? டூத் பிரஷ், டூத் பேஸ்ட், ஃப்ளாஸ், எல்லாமே தான். ஆல் ஆஃப் தீஸ். ஏன்னா டிக் பண்ணல, பண்ணிட்டீங்க. ஓகே, இங்கே பண்ணலையா? திஸ் இஸ் வேர் டைஜஷன் பிகின்ஸ். கரெக்டாக ரைட்டாக இருக்கு. ஆமாம் ஆமாம், திஸ் இஸ் வேர் டைஜஷன் பிகின்ஸ். எங்கே டைஜஷன் நடக்கும்? எந்த இடத்துல ஆரம்பிக்கும் டைஜஷனு? மவுத்து. ஓகேவாம்மா? மவுத்தில் தான் நம்ம டைஜஷன் ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். ஆக்சுவல் டைஜஷன் எங்கே நடக்கும்? அப்சார்ப் பண்ணுறது ஸ்மால் இன்டெஸ்டைன். ஓகேவா? ஓகே, ஃபுட் பாசஸ் த்ரூ திஸ் லாங் டியூப் ஃப்ரம் த மவுத் டு த ஸ்டொமக். மவுத்லேருந்து ஸ்டொமக்குக்கு எது கனெக்ட் ஆகுது? ஃபுட் பைப். நல்லா ஞாபகம் வச்சுங்க, மவுத், ஃபுட் பைப், ஸ்டொமக், லிவர். லிவர் வழியா ஃபுட்டு போகாது, லிவர் ஜூஸை மட்டும்தான் கொடுக்கும். சரியா? லிவர் வழியா ஃபுட்டு போகும்னு நினைக்காதீங்க. லிவர் வந்து ஸ்டொமக்ல இருந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் போகும்போது ஜூஸ் கொடுக்கும். கொடுத்து அப்சார்ப் அது ஜூஸஸ் தான். ஸ்டொமக்ல இருக்கிறது தான் வந்து ஆசிட். அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன் போகும், லார்ஜ் இன்டெஸ்டைன் போகி ஆனஸ். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அடுத்தது த செகண்ட் செட் ஆஃப் டீத் இஸ் நோன் ஆஸ் பெர்மனன்ட். ஃபர்ஸ்ட் செட் வந்து என்னது? மில்க் டீத் ஆர் டெம்பரரி டீத். தேர் ஆர் டேஷ் மோலார், கடைசியாக வருது. ஓகே, அடுத்தது 20. இதோட மில்க் டீத்தோட வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. மில்க் டீத் வேற, இது வேற.
dash have a broader upper surface to chew and grind the food well. மோலார் மோலார் ப்ரீ மோலாரில் வந்துன்னா என்னென்ன கிராக் அப்படின்ற ஒரு வார்த்தை வரணும். கிராக் அண்ட் chew அப்படி இருந்ததுனா தான் அது வந்து ப்ரீ மோலார். chew அண்ட் கிரைண்ட் அப்படின்னு இருந்தால் அது மோலார். ஓகே, அடுத்தது germs can form a sticky yellow layer called, ஆல்ரெடி சொல்லிட்டேன், வலுவலுன்னு இருக்கிறது பிளேக். dash is a sac like organ, very easy, stomach. ஓகே, அடுத்தது பை true or false, incisor are present only in the upper jaw. எந்த பல்லு டைப்புமே வந்து மேலேயோ கீழே மட்டும் இருக்காது, எல்லாம் மேலேயும் இருக்கும் கீழேயும் இருக்கும். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது இன்சைசர் மட்டும் கிடையாது, கேனைன் மோலார் எல்லாத்துக்குமே இது அப்ளிகபிள். எது கேட்டாலும் வந்து ஃபால்ஸ் தான். கேனைன்ஸ் ஹெல்ப்ஸ் இன் டேரிங் த ஃபுட், ட்ரூ. ப்ரீ மோலார் ஆர் ஷார்ப் அண்ட் ஹெல்ப் இன் டேரிங் த ஃபுட், ஃபால்ஸ். ஏன்னா கேனைன் தான் வந்து ஷார்ப்பாக டேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ் ஹாவ் வெல் டெவலப்டு மோலார், ட்ரூ ட்ரூ. கரெக்டாக, ஏன்னா சூ பண்ணணும், அதுக்காக அதுக்கு வந்து மோலார் தான் இருக்கும் அதிகமாக. அடுத்தது த க்ரௌன் லைஸ் பிலோ த ரூட். க்ரௌன் எங்கே இருக்கும்? ரூட்டு கீழே இருக்கும், மேல இருக்கா மேலே இருக்கும், நம்ம பார்க்குற மாதிரி. சரியா? ஸோ ஃபால்ஸ். ஓகே, அடுத்ததில் நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கிறீங்களா? இது எழுதி போட்டாங்களா உங்களுக்கு ஆன்சர்ஸ்லாம்? ஈஸி தான், இப்போ நம்ம படித்தது தான். ஓகேவா? ஸோ ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுமா, சரியா? சோஃபார் எல்லாம் புரிஞ்சிருச்சா சொன்னதெல்லாம்? புரிஞ்சிருச்சாங்க. ஓகே, இங்கே கீழே திங்க் அண்ட் ஆன்சரில் சொல்லுங்கள். இந்த 4 பல்லு கொடுத்துருக்காங்கல்ல. ஓகே, இன்சைசர், கேனைன், ப்ரீ மோலார், மோலார். இது விச் ஆஃப் தீஸ் வுட் பி வெல் டெவலப்ட் இன் அ கோட்? கோட்டுக்கு இதில் எந்த பல்லு வந்து நல்லா வளர்ந்துருக்கும்? கோட் என்ன அனிமல்? ஹெர்பிவோர் ஹெர்பிவோர்ஸ், பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ். அப்போ எந்த பல்லு அதுக்கு அதிகமாக வளர்ந்துருக்கணும்? மோலார் மோலார், நம்பர் 4. இதான் நம்ம மேலே பார்த்தோம். பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸ்க்குலாம் மோலார் தான் நல்லா க்ரோன் ஆகிருக்கணும். ஓகே, அப்போ தான் அது என்ன பண்ணும்? சூ பண்ண முடியும். ஓகேவாம்மா? ஓகே ஓகே. எ கோட் ஈட் கிராஸ், அது கீழே கொடுத்துருக்காங்க, அதனால சூ பண்ணி தான் ஆகணும். கிராக் பண்ணலாம் வேணாம். எதுவும் கிராக் ப்ரீ மோலார் தான் கிராக். இல்ல அது கிராக் ஆமாம், உடைக்கிற மாதிரி தேவையில்லை, அது நட்ஸோ எதுவும் சாப்பிட போகிறதில்ல. சரியாம்மா? புரிஞ்சிருச்சாம்மா சொல்லி கொடுத்ததெல்லாம்? புரிஞ்சிருச்சாங்க. ஈஸி தானே? அதே டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, சரியா? ஓகே, நான் வந்து அந்த டைஜஷன் ப்ராசஸ்க்கு வந்து ஒரு வீடியோ இருக்குது, யூடியூப் வீடியோ சூப்பராக இருக்குது. ஓகே, நான் அதை உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன், ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். சூப்பராக காமிச்சிருக்காங்க அனிமேஷனில், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். சரியாம்மா? சரிம்மா, குட் நைட். சமத்தா தூங்குங்க. குட் மார்னிங் பாய். பாய்மா.